துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை கனப்படுத்துகிறேன், உம்மை மட்டுமே நான் உயர்த்துகிறேன். ஆண்டவரே, என்னை உருவாக்கினவரும் உண்டாக்கினவரும் என் பேரை சொல்லி அளித்தவரும் தாயின் கருவிலே உம்முடைய கண்கள் என்னை கண்டதல்லவா. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்திலே வைத்திருக்கிறேன் அப்பா. உன்னை தவிர யார் இருக்கிறார்களே ஆண்டவரே? நீரே நல்லவரும் வல்லவரும் கிருபை உள்ளவரும் இரக்கமுடையவரும் அன்புடையவரும் மாறாதவரும் நம்பிக்கையுள்ள தேவனா நீர் இருக்கிறபடியாலே உமக்கு அளவில்லாத முடிவில்லாத எண்ண முடியாத சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி கோடி 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தேவ ஆவியானவரே, இந்த ஆராதனை முழுவதும் பொறுப்பெடுத்துக்கோப்பா. வந்த உமது பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. அவர்களுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஆகாரத்தை நீ கொடு ஆண்டவரே. வறண்டு போன இருதயத்துக்கு தண்ணீரை கொடு அப்பா. துக்கமுள்ள இருதயத்துக்கு ஆறுதலை கொடு அப்பா. கடினமான இருதயத்தை கர்த்தாவே சதையுள்ள இருதயமா மாத்திக்கோ அப்பா. இருமாப்புள்ள ஆண்டவரே, இருதயம் எதுவுமே பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னீரே, அப்பேற்பட்ட இருதயமா இருக்கக்கூடாது ராஜா. கல்லான இருதயங்கள் ஆண்டவரே, எந்த பாகத்திலையும் ஆண்டவரே உணர்வுள்ள ஆவி இல்லாதபடிக்கு ஆண்டவரே இஷ்டம் போல நடக்கிற ஆவிகள் அல்லவா ஆண்டவரே. அப்பேற்பட்ட ஆண்டவரே உம்முடைய சிஷ்யர்களை பார்த்து சொன்னீர் அல்லவா, உங்களுடைய இருதயம் இன்னும் கல்லா இருக்கிறதா என்று சொன்னீரப்பா. தேவனே, அப்பேற்பட்ட கல்லான இருதயங்களுக்கு வேண்டாப்பா. தேவனே, நீரே பேசும் அப்பா. இதோ பேசக்கூடிய தாசனை உம்முடைய கரத்திலே வைத்திருக்கிறேன் அப்பா. ஜீவனை கொடுத்து ஆயுசு நாட்களை கொடுத்து ஆண்டவரே இதுவரைக்கும் பலப்படுத்தி ஆலயத்துக்கு கொண்டு வந்து உம்மிடத்திலே பேசவும் உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதை உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆகாரமாக கொடுக்கிற உம்முடைய மகனை ஆண்டவரே பலப்படுத்திக்கோ கர்த்தாவே. இன்னும் அநேக வருடங்கள் ஆண்டவரே இந்த உலகத்தில் வைத்து ஆண்டவரே உன்னுடைய திட்டங்கள் தீர்மானங்கள் உன்னுடைய ஆலோசனைகள் உன்னுடைய வாக்கு தத்தங்கள் சகலத்தையும் நீ நிறைவேற்றி முடித்துக் கொள்ளும் ஆண்டவரே. உம்முடைய பாதங்களிலே பணிந்து குனிந்து தாழ்த்தி தரமற்றமா ஜெபிக்கிறேங்களுடைய ஜெபங்களை நீர் ஒருபோதும் அலட்சியம் செய்யாதே கர்த்தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பிரச்சனைகளை பாரும் ஆண்டவரே. இந்த உலகத்தை குறித்து யாருமே துக்கப்பட்டு வேதனை அடையாதபடிக்கு ஆண்டவரே நீ சொன்னீர் அல்லவா, இந்த உலகத்திலே உங்களுக்கு உபதிரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னீரே ராஜா. இந்த உலகம் உங்களுக்கு சமாதானத்தையோ சந்தோஷத்தையோ கொடுக்காது, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னீரே ராஜா. இந்த உலகம் என் நாமத்தின் நிமித்தமாக உங்களை பகிக்கும், ஆனாலும் ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொன்னீரே ராஜா. இந்த உலகம் உங்களை தள்ளும், இந்த உலகம் உங்களை வெறுக்கும், ஆனாலும் தள்ளப்பட்ட உங்களை நான் மூளைக்கல்லாக்குவேன் என்று சொன்னீரே ராஜா. இயேசுவே, இந்த ஆராதனை முழுவதுமாக பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே. எப்பொழுதுமே எங்களோடு இரும் அப்பா. யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் ஆண்டவரே எல்லா இந்த உலகத்தில் இருந்து கர்த்தாவே நீர் இல்லாமல் போனா எங்கள் வாழ்க்கை ஆண்டவரே நரகமாகிவிடும் அல்லவா ராஜா. நீ ஒருவர் மாத்திரம் எங்களோடு இருந்தா இந்த உலகத்திலே நாங்கள் பரலோகத்தை காண முடியும் அல்லவா ஆண்டவரே. கர்த்தர் நீர் ஆசீர்வதியோப்பா. வந்த உம்முடைய பிள்ளைகளை ஒருவரையாகிலும் வெறுமையா அனுப்பாதே ஆண்டவரே. நான் உங்களை விசாரிக்கிறபடியாலே உங்களுடைய கவலையே பாரத்தை வேதனையே என்ன மீதிலே வை என்று சொன்னீரே அப்பா. வையும் அப்பா. நீரே இரக்கத்தை காட்டும் அப்பா, தயவு காட்டும் அப்பா. குறையை பார்க்காதே, குற்றங்களை பார்க்காதே, மீறி நடந்த மீறுதல்களை பார்க்காதே ஆண்டவரே. உன் வார்த்தையை கேட்காமல் பல பாகத்திலே சாத்தான் கரத்திலே சிக்கிக்கொண்ட நம்முடைய பிள்ளைகளே விடுதலையாக்கிக்கோ ராஜா. நல்ல மெய்ப்பன் அல்லவா ராஜா. எங்களை பார்த்து நீ சொன்னீர் அல்லவா, நான் உங்களை புல்லுள்ள இடங்களிலே ராஜா அமர்ந்த தண்ணீரண்டே உங்களை நான் நடத்துவேன் என்று சொன்னீரே அப்பா. உம்முடைய கரத்திலே எங்களை கொடுக்கிறோம் அப்பா. தெரிஞ்சும் தெரியாமலே ஆண்டவரை மீறி நடந்த காரியங்களே அத்தனையும் மன்னித்து ராஜா தொடக்கமும் முடிவு நீரா இருக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளில் நம்ம யாரும் கூட்டி சேர்த்தபடியால் என் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ಈ ದಿವಸ ನಮ್ಮನ್ನು ಸೇರಿಸಿದಕ್ಕಾಗಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ. அதிகமாக நேரம் கடந்து போகிறது, ಸಮಯ ಬಹಳ ದಾಟುತ್ತಾ ಇದೆ. உட்காந்து கொண்டிருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வேக்காடாக இருக்கும், ಕುಳಿತುಕೊಂಡಿವರು ನಿಮಗೆ ಸಾಕೆಯ ರೀತಿಯಲ್ಲಿ ಕಾಣುತ್ತದೆ. ஆகையால் நான் ஒன்றும் செய்ய முடியாத அளவில் இருக்கிறேன். ಏನು ಮಾಡದ ಅಸಾಧ್ಯವಾಗಿದ್ದೇವೆ.
ஆகையால தான் ஜன்னல்கள்லாம் திறந்து விடத்தக்கதாக காலையிலே சொல்லியிருக்கிறேன். ಅದು ಬೆಳಗಿನ ಎಲ್ಲ ಕಿಟಿಕಿಗಳನ್ನು ತೆಗೆದಿಡುವುದಕ್ಕಾಗಿ கர்த்தர் எல்லா பாகத்தையும் நமக்கு உதவி செய்வார். ದೇವರು ಎಲ್ಲ ಭಾಗದಲ್ಲೂ ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಾರೆ. சிறு சத்தியத்தை நான் சொல்லி முடிக்க ஆரம்பிக்கிறேன். ಚಿಕ್ಕದಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಧ್ಯಾನ ಮಾಡಿ ಮುಗಿಸುತ್ತೇವೆ. யோபு புஸ்தகம் 3:3-5 வாசித்து பாருங்கள். ಯೋಬು ಬರೆದ ಪುಸ್ತಕ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 3-5 ಓದಿರಿ. தன் பிறந்த நாளை ನಾನು ಹುಟ್ಟಿದ சபிக்கிறார். ದಿನವು ಹಾಳಾಗಿ ಹೋಗಲಿ, ಗರ್ಭದಲ್ಲಿ ಪುರುಷ ಸಂಕಲ್ಪ ಇರದಂತೆ ನುಡಿದ ರಾತ್ರಿಯ ನಾಶವಾಗಲಿ, ಆ ದಿವಸವು ಕತ್ತಲೆಯಾಗಲಿ, ಮೇಲಿನಿಂದ ದೇವರು ಅದನ್ನು ಲೆಕ್ಕಿಸದಿರಲಿ, ಅದರ ಮೇಲೆ ಬೆಳಕು ಪ್ರಕಾಶಿಸದಿರಲಿ, ಕತ್ತಲೆಯು ಘೋರಂಧಕಾರವು ಅದನ್ನು ವಶ ಮಾಡಿಕೊಳ್ಳಲಿ. ஒரு ஆண் பிள்ளை உற்பத்தி ஆயிற்று என்று சொல்லப்பட்ட ராத்திரியும் அழிவதாக, அந்த நாள் அந்தகாரப்படுவதாக, தேவன் உயரத்தில் இருந்து அதை விசாரியாமலும் ஒளி அதன் மேல் பிரகாசியாமலும் அந்தகாரமும் மரண இருளும் அதை கரைப்படுத்தி ದೇವರ ಮಕ್ಕಳು பிறந்த நாளை சபிக்கிறான் பாருங்க. ಹುಟ್ಟಿದ ದಿವಸವನ್ನ ಶಪಿಸುತ್ತಾನೆ. அது இருளாய் போய்விடட்டும் என்று சொல்கிறான். ಅದು ಕತ್ತಲಾಗಿ ಹೋಗಲಿ ಎನ್ನುತ್ತಾನೆ. தேவனே அவருடைய பக்திக்கு சாட்சி உடையவராக இருந்தார். ದೇವರೇ ಅವರ ಭಕ್ತಿಗೆ ಸಾಕ್ಷಿ ಕೊಡುವರಾಗಿದ್ದಾರೆ. பூலோகத்திலேயே அவனை போல பக்தி உடையவன் இல்லை என்று சாட்சி கொடுக்கிறார். ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಅವರ ರೀತಿ ಭಕ್ತಿ ಇಲ್ಲದ ಉಳಿಯವರು ಇಲ್ಲ ಎಂದು ಸಾಕ್ಷಿ அந்த குடும்பத்தை போல சாட்சி உள்ள பிள்ளைகள் பக்தி உள்ள பிள்ளைகள் இல்லை என்று சொல்கிறார். ಅವ್ರ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಸಾಕ್ಷಿ ಭಕ್ತಿಯುಳ್ಳ ಮಕ್ಕಳು ಎಲ್ಲಿ ಇಲ್ಲ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. சோதனைகள் வரும்போது ಶೋಧನೆಗಳು ಬರುವಾಗ அவருடைய பிறந்த நாளை சபிக்கிறார். ಅವರು ಹುಟ್ಟಿದ ದಿನವನ್ನು அது ಶಪಿಸುತ್ತಾರೆ. இருளாய் போய்விடட்டும் என்று சொல்கிறார். ಅದು ಕತ್ತಲಾಗಿ ಹೋಗಲಿ ಎಂದು ಹೇಳುತ್ತಾನೆ. சபிக்க ஆரம்பிக்கிறார். ಶಪಿಸಲು ಆರಂಭಿಸುತ್ತಾರೆ. என் அன்பு தேவப்பிள்ளை, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, மிக நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. நீதிமானுக்கு வரக்கூடிய துன்பங்களை பாருங்க. ನೀತಿವಂತನಿಗೆ ಬರುವ ತೊಂದರೆಗಳನ್ನು ನೋಡಿ. அவனை போல பக்தி யாரும் இல்லை என்று தேவன் சாட்சி கொடுத்தாலும் ಅವನ ರೀತಿ ಭಕ್ತಿವಂತನು ಯಾರು ಇಲ್ಲ ಎಂದು ದೇವರು ಸಾಕ್ಷಿ ಹೇಳಿದರು. அவனோட வாழ்க்கையில வந்த சோதனை துன்பங்களை பார்க்கும்போது ಅವನ ಬಾಳಿನಲ್ಲಿ ಶೋಧನೆ ಕಷ್ಟಗಳನ್ನು ನೋಡುವಾಗ சகிக்க முடியாத சோதனைகள், ಸಹಿಸಲಾರದಂತ ಶೋಧನೆಗಳು, அப்பொழுது அவன பிறந்த நாள் வருகிறது. ಆಗ ಅವನ ಹುಟ್ಟಿದ ದಿವಸ ಬರುತ್ತದೆ. அப்பொழுது சொல்கிறான், என் பிறந்த நாள் சபிக்கப்பட்டு போகட்டும், ಹಾಗೆ ಹೇಳುತ್ತಾನೆ, ಹುಟ್ಟಿದ ದಿವಸ ಶಾಪಕ್ಕೊಳಗಾಗಿ அது இருளாய் போய்விடட்டும். ಅದು ಕತ್ತಲಾಗಿ ಹೋಗಲಿ. என் அன்பு தேவப்பிள்ளை, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எச்சரிக்கையா இருந்து கொள்ளுங்க. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದುಕೊಳ್ಳಿ. நம்ம ஏதோ எதிர்பார்க்கிறோம், ನಾವು ಯಾವುದನೋ ಎದುರು ನೋಡುತ್ತೇವೆ. எதிர்பார்க்காத இருள்கள் நம்ம வாழ்க்கையில வருகிறது. ಎದುರು ನೋಡದ ಕತ್ತಲೆಗಳು ಬಂದು ಬಿಡುತ್ತವೆ. வெளிச்சத்தை எதிர்பார்க்கிற, ಬೆಳಕನ್ನು ಎದುರು ನೋಡುತ್ತೇವೆ. ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிற, ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಎದುರು ನೋಡುತ್ತೇವೆ. இருளும் தடையும் வந்து விடுகிறது. ಕತ್ತಲು ತಡೆಗಳು ಬಂದು ಬಿಡುತ್ತವೆ. இது யார் காரணம் என்று சொல்ல முடியுமா? ಇದಕ್ಕೆ ಕಾರಣ ಯಾರೆಂದು ಹೇಳಲು ಸಾಧ್ಯ? சொல்ல முடியாது. ಹೇಳಲಾಗುವುದಿಲ್ಲ. அவன் சொல்கிறான், ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ, யோபு புஸ்தகம் 30:26 30:26 ಯೋಬನಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ, நான் நல்லதை எதிர்பார்த்தேன், ನಾನು ಒಳ್ಳೆಯದನ್ನೇ ಎದುರು ನೋಡಿದೆ, கெட்டது வந்து விட்டது. நன்மைக்கு கெட்டது காத்திருந்த நான் எனக்கு வெளிச்சத்தை எதிர்பார்த்தேன், ನಾನು ಬೆಳಕನ್ನು ಎದುರು ನೋಡಿದೆ, எனக்கு இருள் வந்து விட்டது. ಕತ್ತಲು ಬರಲಾರಂಭಿಸಿತು. தேவப்பிள்ளைகளே, ದೇವರ நம்ம ಮಕ್ಕಳು, எல்லாம் நல்லதை எதிர்பார்க்கிறோம், ನಾವೆಲ್ಲ ಒಳ್ಳೆಯದನ್ನು ಎದುರು ನೋಡುತ್ತೇವೆ. ஆனால் திடீர்னு நம்மளுக்கு கெட்டது வர ஆரம்பிக்கிறது. ದಿಢೀರ್ ಎಂಬುದಾಗಿ ಕೆಟ್ಟದು ಬರುತ್ತದೆ. தேவப்பிள்ளைகளே, நம்ம நினைக்காததெல்லாம் வந்து விடுது. ನಾವು ನೆನೆಸದೆ ಇರುವುದೆಲ್ಲ ಬಂದು ಬಿಡುತ್ತದೆ. தேவனோட வாழ்க்கையில வர ஆரம்பித்தது. ಯಾಕೆ ನನ್ನ ಬಾಳಲ್ಲಿ ಈ ರೀತಿ ಬಂದಿತು? அவரோட பக்தி சோதிக்கப்பட்டதா. ಅವನ ಭಕ್ತಿ ಶೋಧಿಸಲ್ಪಟ್ಟ. அந்த மாதிரி இந்த சபையில யாருக்கும் பக்தி சோதிக்கப்படவில்லை, எல்லாம் போய். ಆ ರೀತಿ ಸಭೆಯಲ್ಲಿ ಭಕ್ತಿ ಯಾರಿಗೂ ಶೋಧಿಸಲ್ಪಡುತ್ತಿಲ್ಲ, ಸುಳ್ಳು. இங்க வேதம் என்ன சொல்லுது? உன்னை பார்த்து உங்களை பார்த்து ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ವೇದ தேவன் ஒரு போதும் உன்னை சோதிக்கிறது இல்ல. ದೇವರು ಒಂದು ಕಾಲಕ್ಕೂ ನಮ್ಮನ್ನು ಶೋಧಿಸುವುದಿಲ್ಲ. அவன் மாம்சத்துல இழுக்கப்பட்டவனா சோதிக்கப்படுகிறான். ಅವನವನು ಮಾಂಸ ಶರೀರದಲ್ಲಿ ಎಳೆಯಲ್ಪಟ್ಟವನಾಗಿ ஆனா ಶೋಧಿಸಲ್ಪಟ್ಟ. இவன் அப்பேற்பட்ட சோதனைக்கு உள்ளாகவில்லை. ಆದರೆ ಇವನು ಆ ರೀತಿ ಶೋಧನೆಗೆ ಒಳಗಾಗಲಿಲ್ಲ. பக்தி சோதிக்கப்படுகிறது. ಇವನ ಭಕ್ತಿ இந்த ಶೋಧಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. குடும்ப பக்தியோடு இருந்தது சோதிக்கப்படுகிறது. ಈ ಕುಟುಂಬ ಭಕ್ತಿಯಿಂದ ಇರುವುದು ಶೋಧಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. அவர் மட்டுமல்ல, ಅವನು ಮಾತ್ರವಲ್ಲ, அவரோட மனைவி மட்டுமல்ல, ಅವನ ಹೆಂಡತಿ ಮಾತ್ರವಲ್ಲ, அழகு நிறைஞ்ச பிள்ளைகள் கூட பக்தி. ಸುಂದರವಾದ ಮಕ್ಕಳು ಸಹ ಭಕ್ತಿವಂತರು. தேவன் சாட்சி கொடுக்கிறார். ದೇವರೇ ಸಾಕ್ಷಿ ಕೊಡುತ್ತಾರೆ. இவனை போல, இந்த குடும்பத்தை போல பக்தி உடையவன் பூலோகத்தில் எங்கேயும் இல்லை. ಈ ಕುಟುಂಬದ ರೀತಿಯಲ್ಲಿ ಭಕ್ತಿಯುಳ್ಳವರು ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಎಲ್ಲಿಯೂ ಇಲ್ಲ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. அவனை பார்த்தியா என்று சொல்கிறான். ಅವರನ್ನು ನೋಡಿದಿರಾ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. ஆமா, நான் பார்த்தேன். ಹೌದು, ನಾನು ನೋಡಿದೆ. சாத்தான் தான், ಸೈತಾನನೇ. எல்லாவற்றையும் நீ கொடுத்திருக்கிற, ஆகியால தான் பக்தி செய்கிறான். ಎಲ್ಲವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೀರಾ, ಆದ್ರಿಂದಲೇ ಭಕ್ತಿ ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. செல்வாக்கு கொடுத்திருக்கிற, ಐಶ್ವರ್ಯ ಕೊಟ್ಟಿದ್ದೀರಾ, பிள்ளைகளை கொடுத்திருக்கிற, ಮಕ್ಕಳನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೀರಾ, ஆஸ்தி பாஸ்திய ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிற, ಆಸ್ತಿ ಪಾಸ್ತಿಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೀರಾ, ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிற, ಆರೋಗ್ಯ ಕೊಟ್ಟಿದ್ದೀರಾ, பக்தி செய்கிறான்.
ಭಕ್ತಿ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. ಅದು எடுத்து பார்க்கலாம். ಅದನ್ನು ಎತ್ತಿ ಬಿಡಿರಿ ನೋಡೋಣ. தேவபிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, போ என்று சொல்கிறார். ಹೋಗು ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. ಆದರೆ அவனோட ஆத்மாவை மட்டும் நீ ஒன்றும் செய்யக்கூடாது. ಅವನ ಜೀವವನ್ನು ಮಾತ್ರ ಏನು ಮಾಡಬಾರದು. சரீரத்தை வேணுமா அந்த செய். ಶರೀರವನ್ನು ಏನಾದರೂ ಮಾಡು. வேணான்ற தேவபிள்ளை, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, மிக நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. சாத்தான உத்தர கேட்கும் போது பல கருத்தோடு கேட்குவா, கருத்தோட ಉತ್ತರ கொடுப்பார். ಸೈತಾನ್ ಉತ್ತರ ಕೇಳುವಾಗ ಅರ್ಥದಿಂದ ಕೇಳುತ್ತಾನೆ, ದೇವರು ಅರ್ಥದಿಂದಲೇ ಉತ್ತರ ಕೊಡುತ್ತಾರೆ. நான் இருளே வெளிச்சத்தை எதிர்பார்த்தேன், ನಾನು ಬೆಳಕನ್ನು ಎದುರು ನೋಡಿದೆ, எனக்கு இருள் வந்து விட்டது. ನನಗೆ ಕತ್ತಲು ಬಂದುಬಿಟ್ಟು. அநேக நேற்று நாம் நல்லது நினைக்கிறோம், ಅನೇಕ ಸಮಯದಲ್ಲಿ ಒಳ್ಳೆಯದನ್ನು ನೆನೆಸುತ್ತೇವೆ. இந்த வருஷம் இப்படி ஆகும், இந்த மாதம் அப்படி ஆகும், வர மாதம் அப்படி ஆகும் என்று சொல்லி ಈ ತಿಂಗಳು ನೆಕ್ಸ್ಟ್ ತಿಂಗಳು ಈ ತರ ಆಗುತ್ತದೆ ನೆನೆಸಿ திடீரென்று கெட்ட செய்திகள் வந்து விடுகிறது. ತಕ್ಷಣವೇ ಕೆಟ್ಟ ಸುದ್ದಿಗಳು ಬರುತ್ತವೆ. தேவபிள்ளைகள், இதை தாங்கக்கூடிய சக்திகள் நம்மளுக்கு தேவையா இருக்கிறது. ಇದನ್ನು ತಾಳುವ ಶಕ್ತಿಗಳು ನಮಗೆ ಬೇಕಾಗಿದೆ. ஏன் சில பேருக்கு எதனால வருகிறது? ಈ ಕೆಲವರಿಗೆ ಯಾವುದರಿಂದ ಬರುತ್ತದೆ? மீகா 7:8 வார்த்தை பாருங்க. ಮೀಕನ ಬುಕ್ 7:8 ನೋಡುವಾಗ, நான் இருளில் இருக்கிறேன், ನಾನು ಕತ್ತಲಲ್ಲಿ ಇದ್ದೇನೆ, என் சத்துருவே பாவம் செய்தபடியால வார்த்தை பாருங்க. என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்கும் மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன். இந்த இருள் ಇವನ வாழ்க்கையில வருகிறது. ನನ್ನ ರಕ್ಷಕನಾದ ದೇವರನ್ನು ಕಾದುಕೊಳ್ಳುವೆನು. ನನ್ನ ದೇವರು ನನ್ನ ಕಡೆಗೆ ಕಿವಿ ಕೊಡುವನು. ನನ್ನ ಶತ್ರುವು ನನ್ನ ವಿಷಯದಲ್ಲಿ ಹಿಗ್ಗಬೇಡ. ನಾನು ಬಿದ್ದಿದರೂ ಹೇಳುವೆನು, ಕತ್ತಲಲ್ಲಿ ಕೂತಿದರೂ ಯೆಹೋವನು ನನಗೆ ಬೆಳಕಾಗಿರುವನು. இந்த இடத்துல என்ன பார்க்கிறோம்? ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಏನು ನೋಡುತ್ತೇವೆ? ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நான் இருளில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன், ನಾನು ಕತ್ತಲಲ್ಲಿ ಕುಳಿತಿದ್ದೇನೆ. ಯಾಕೆ? பாவம் செய்தபடியால, ಪಾಪ ಮಾಡಿದ್ದರಿಂದ. ஆனா அவன் மாளிகையில் வந்த இருள் வேற, ಅವನ ಬಾಳಿನಲ್ಲಿ ಬಂದ ಕತ್ತಲು ಬೇರೆ. அவன் பக்தி செய்தபடியாலே, ಅವನು ಭಕ್ತಿ ಮಾಡಿದ್ದರಿಂದ. இவன் பாவம் செய்தபடியாலே, ಇವನು ಪಾಪ ಮಾಡಿದ್ದರಿಂದ இருள் என்னோட வாழ்க்கை வந்து விட்டது. இருಳು ನನ್ನ ಬಾಳಿನಲ್ಲಿ ಬಂದು ಕತ್ತಲು ಬಂದಿತ್ತು. நான் இருளில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். ನಾನು ಕತ್ತಲಲ್ಲಿ ಕುಳಿತಿದ್ದೇನೆ. ஏன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான்? ಯಾಕೆ ಕುಳಿತಿದ್ದಾನೆ? இருளிலே நீ எந்த வேலையும் செய்ய முடியாது. ಕತ್ತಲಲ್ಲಿ ಯಾವ ಕೆಲಸ ಮಾಡಲಾಗುವುದಿಲ್ಲ. சாத்தான் சோதிக்கும் போது, ಸೈತಾನ್ ಶೋಧಿಸುವಾಗ எந்த வேலையும் செய்ய முடியாது. ಯಾವ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡಲಾಗುವುದಿಲ್ಲ. எந்த பக்கம் வாசல் மூடிடுவான், ಎಲ್ಲ ಪಕ್ಕ ಬಾಗಿಲು ಮುಚ್ಚಿ ಬಿಡುತ್ತಾನೆ. உட்கார்ந்துக்கிற இடத்துல நீ உட்கார வேண்டும், கவலையோடு ಕುಳಿತಿರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಚಿಂತೆಯಿಂದ ಕುಳಿತಿರು. திடீரென தேவன் ஒரு செய்தி வருது அவனுக்கு. ತಕ್ಷಣ ದೇವರಿಂದ ಒಂದು ಸುದ್ದಿ ಬರುತ್ತದೆ. ஒரு வெளிச்சத்தை பார்க்கறா, ಒಂದು ಬೆಳಕನ್ನು ನೋಡುತ್ತಾನೆ. ஏ சத்ருவே, ನನ್ನ ಶತ್ರುವೇ, நீ சந்தோஷப்படாதே, ನೀನು ಸಂತೋಷ ಪಡಬೇಡ. என் தேவன் நியாயத்தை தீர்க்குவார், ನನ್ನ ದೇವರು ನ್ಯಾಯ ತೀರಿಸುತ್ತಾರೆ, எனக்கு வெளிச்சத்தில் கொண்டு வருவார், ನನ್ನ ಬೆಳಕಿನಲ್ಲಿ ಕರೆ ತರುತ್ತಾರೆ. என்னோட விசுவாசம் உள்ள திருடமுடையவனார், ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ದೃಢವಾಗಿರುವವರು. என் அன்பு தேவப்பிள்ளை, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இருளும் வெளிச்சமும் வாழ்க்கையில கலந்து வருகிறது பாருங்க. ಕತ್ತಲು ಬೆಳಕು ಬಾಳಿನಲ್ಲಿ ಸೇರಿ ಬರುತ್ತದೆ ನೋಡಿರಿ. மிக நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. இவன் பாவம் செய்தபடியாலே, ಇವನು ಪಾಪ ಮಾಡಿದ್ದರಿಂದ இருளில உட்கார்ந்து கொண்டான். ಕತ್ತಲಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದ. நீ இருளில உட்கார்ந்து விட்டா, ಕತ್ತಲಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡು நீ ಬಿಟ್ಟು எவ்வளவு நல்லது செய்தாலும் ஜனங்களுக்கு தெரியாது. ನೀನು ಎಷ್ಟು ಒಳ್ಳೆಯದು ಮಾಡಿದ್ರು ಜನರಿಗೆ ಗೊತ್ತಾಗುವುದಿಲ್ಲ. நீ எவ்வளவு நல்லது செய்தாலும் உனக்கு கேவலமா தான் பேசுவார். ನೀನು ಎಷ್ಟು ಒಳ್ಳೆಯದು ಮಾಡಿದ್ರು ಕೇವಲವಾಗುವೇ ಮಾತಾಡುತ್ತಾರೆ. ஏன்? ಯಾಕೆ? இருளில் இருக்கிறபடியாலே ಕತ್ತಲಲ್ಲಿ ಇರುವುದರಿಂದ எந்த மனுஷனும் உன் நல்லதை காண முடியாது. ಯಾವ ಮನುಷ್ಯನು ಒಳ್ಳೆಯದನ್ನು ನೋಡಲಾಗುವುದಿಲ್ಲ. அதான் சொல்றார், 37 வாசிக்க வேண்டாம். ಅದನ್ನ 37 ಹೇಳುತ್ತಾರೆ, என்னை வெளிச்சத்தில் கொண்டு வருவார், ನನ್ನನ್ನು ಬೆಳಕಿನಲ್ಲಿ ಕರೆ ತರುತ್ತಾರೆ, என் நியாயத்தை நீதியின் வெளிச்சத்தில் கொண்டு வருவார். ನನ್ನ ನ್ಯಾಯವನ್ನು ನೀತಿಯ ಬೆಳಕಿನಲ್ಲಿ ನಡೆಸಿಕೊಂಡು ಬರ್ತಾರೆ. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நாம் எச்சரிக்கை இருக்க வேண்டியது அவசியமா ನಾವು இருக்கிறது. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕಾಗಿದೆ, பொறுமையோடு இருக்க வேண்டும், ತಾಳ್ಮೆಯಿಂದ ಇರಬೇಕು. ஆனா நான் நினைக்கிற மாதிரி ಆದರೆ ನೆನೆಸುವ ರೀತಿಯಲ್ಲಿ என்ன மன்னிங்க, ಕ್ಷಮಿಸಿ ಬಿಡಿರಿ. தேவனோடு நான் நின்று கொண்டிருக்கிறேன். ದೇವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದಾರೆ. அவர் என்ன சொல்கிறார்? ಅವರು ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? நீ பக்தி செய்து யாருமாக சோதனைக்கு உள்ளாகவில்லை, ಭಕ್ತಿ ಮಾಡಿ ಯಾರು ಶೋಧನೆಗೆ ಒಳಗಾಗಲಿಲ್ಲ, பலவீனத்தினாலே இழுக்கப்பட்டவனா சோதிக்காயிருக்கிறார். ನಿನ್ನ ಬಲಹೀನತೆಯಿಂದ ಎಳೆಯಲ್ಪಟ್ಟವನಾಗಿ ಶೋಧಿಸಿ. நீங்கள் ஜெபிக்கலாம், துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் எத்தனை நாள் இந்த இருக்கும் உனக்கு, ಕಷ್ಟ ದುಃಖಗಳು ಎಷ್ಟು ದಿವಸ ಇನ್ನೂ ಇದ್ದೇ ಇರುತ್ತವೆ. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ಕಾರಣ என்ன? ಕಾರಣವೇನು? பாவத்தினால இழுப்புண்டவனா, இச்சையினால இழுப்புண்டவனா சோதிக்கப்படுகிறான். ಪಾಪದಿಂದ ಎಳೆಯಲ್ಪಟ್ಟವನಾಗಿ ಶೋಧಿಸಲ್ಪಡುತ್ತೀಯ. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இவங்க கொண்டவரா இருப்பார்.
ಹೇಗೆ ಕರೆದು கடைசியில மரணத்தில் உன்னை கொண்டு வந்து சேர்த்து விடுகிறார். ಕೊನೆಯಲ್ಲಿ ಮರಣದಲ್ಲಿ ನಿನ್ನನ್ನು ಸೇರಿಸಿ ಬಿಡುತ್ತದಂತೆ. இன்னைக்கு உலகத்துல ಇವತ್ತು ಲೋಕದಲ್ಲಿ பாவம் செய்து துன்பத்தை அனுபவிக்கிறார்கள், ಪಾಪ ಮಾಡಿ ಕಷ್ಟ ಅನುಭವಿಸುತ್ತಾರೆ, பரிசுத்தம் செய்து துன்பத்தை அனுபவிக்கிறார்கள். ಪರಿಶುದ್ಧ ಮಾಡಿ ಕಷ್ಟವನ್ನು ಅನುಭವಿಸುತ್ತಾರೆ. பேதுரு என்ன சொல்கிறார்? ಪೇತ್ರರು ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? நீ பரிசுத்தம் செய்து துன்பத்தை அனுபவித்தா ನೀನು ಪರಿಶುದ್ಧ ಮಾಡಿ ಕಷ್ಟ ಅನುಭವಿಸಿದರೆ தேவனு ஸ்தோத்திர பலியிடு, ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಬಲಿ ಹೇಳು, நன்மைகள் உன்னை தேடி வரும். ಒಳ್ಳೆಯದು ನಿಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿ நீ ಬರುತ್ತದೆ. பாவம் செய்து துன்பங்கள் வரும்போது ನೀನು ಪಾಪ ಮಾಡಿ ಕಷ್ಟಗಳನ್ನು ಬರುವಾಗ கண்ணீர் விட்டு மன்னிப்பு கேள். ಕಣ್ಣೀರನ್ನು ಬಿಟ್ಟು ಕ್ಷಮಾಪಣೆ ಕೇಳು. பைபிள்ல 2 பேர் துன்பங்கள் வித்தியாசமா இருக்குதல்லவா? ಇಬ್ಬರ ಕಷ್ಟಗಳು ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿದೆ ಅಲ್ಲವಾ? இன்னைக்கு சபையை நாங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்க்கும்போது ಈ ಸಭೆಯಲ್ಲಿ ಒಂದೊಂದು ಕುಟುಂಬಗಳನ್ನು ನೋಡುವಾಗ பக்தி செய்து துன்பங்கள் வந்தது மாதிரி எனக்கு தெரியவில்லை, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச சொல்லுங்க. ಭಕ್ತಿ ಮಾಡಿ ಕಷ್ಟಗಳು ಬಂದದ್ದು ಗೊತ್ತಾಗುತ್ತಿಲ್ಲ. ஒவ்வொரு குடும்பத்தை தியானம் செய்கிறேன். ಒಂದೊಂದು ಕುಟುಂಬಗಳು ಧ್ಯಾನ ஏன் ಮಾಡು. இந்த போராட்டம், ಯಾಕೆ ಈ ಹೋರಾಟಗಳು, ஏன் இந்த துன்பங்கள்? ಯಾಕೆ ಈ ಕಷ್ಟಗಳು? தேவபிள்ளை, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, என் நாமத்தின் நிமித்தம் துன்பப்படுகிறவன் என்று சொல்கிறார். ನನ್ನ ಹೆಸರ இந்த ನಿಮಿತ್ತ உலகத்தில் ಕಷ್ಟಪಡು. கர்த்தருடைய பிள்ளையே, ಈ ಲೋಕದಲ್ಲಿ ದೇವರ அந்த ಮಕ್ಕಳೇ, மாதிரி துன்பங்கள் இந்த கடைசியிலிருந்து கடைசி வரைக்கும் யாருக்கும் கிடையாது, சும்மா பேச்சு. ಆ ರೀತಿ ಕಷ್ಟಗಳು ಇಲ್ಲಿಂದ ಅಲ್ಲಿವರೆಗೂ ಯಾರಿಗೂ ಇಲ್ಲ. ಅದು உனக்குள்ள வந்த அவிசுவாசம், ನಿನ್ನಲ್ಲಿ ಬಂದ ಅಪನಂಬಿಕೆ, உனக்குள்ள வந்த மாம்சீகம், ನಿನ್ನಲ್ಲಿ ಬಂದ ಮಾಂಸಕ್ಕದು நீ ಆಸೆ, சருங்கி விழுந்தது, ನೀನು ಜಾರಿ ಬಿದ್ದುದು, அவர் வார்த்தையை கேட்காமல் போனது, ಅವರ ಮಾತನ್ನು ಕೇಳದೆ ಹೋದುದು, இஷ்டம் போல பாவம் செய்தது, ಇಷ್ಟ ರೀತಿಯಲ್ಲಿ ಪಾಪ ಮಾಡಿದ್ದು, இதைத்தான் துன்பங்கள் உன் ஆள்கொள்கிறது தவறே. யோபு போல பக்தி செய்து உனக்கு ஆசீர்வாதம் துன்பங்கள் வரவில்லை. ಇದಕ್ಕೆ ಕಷ್ಟ ಬಂದಿದೆ ಹೊರತು ಯೋಬ ರೀತಿಯಲ್ಲಿ ಭಕ್ತಿ ಮಾಡಿ ಕಷ್ಟಗಳು ಬರಲಿಲ್ಲ. ಈಗ ಅನೇಕ பேர் சபையில் என்ன சொல்கிறார்கள்? ಇವತ್ತು ಅನೇಕ ಸಭೆಗಳಲ್ಲಿ எத்தனை தேவன் என்ன சோதிக்கிறார்? யார் சொல்லி உனக்கு சோதிக்கிறார்? ಇನ್ನು ಎಷ್ಟು ದಿವಸ ಸೋದಿಸಿ மூடத்தனமான முட்டாள்தனமான பக்தி செய்யாதே, ಮೂರ್ಖರಂತೆ ಭಕ್ತಿ ಮಾಡಬೇಡ, குருட்டுத்தனமான பக்தி செய்யாதே. ಕುರುಡನಾಗಿ ಭಕ್ತಿ ಮಾಡಬೇಡ. தேவன் ஒருபோதும் உன்னை சோதிக்க மாட்டார். ದೇವರು ಒಂದು ಕಾಲಕ್ಕೂ ಸೋದಿಸುವುದಿಲ್ಲ. நீ சோதனைக்கு உள்ளாய் ನೀನು ಶೋಧನೆಗೆ ಒಳಗ பாவத்துக்கு இழுப்புண்டவனா பாவம் செய்து ಪಾಪದಿಂದ ಎಳೆಯಲ್ಪಟ್ಟವನಾಗಿ பாவம் கர்ப்பம் தரித்து ಆ ಪಾಪವು ಗರ್ಭ ಧರಿಸಿ உனக்கு சிக்ஷையை உண்டாக்குறது. ನಿನಗೆ ದಂಡನೆಯನ್ನು ಉಂಟು ಮಾಡುತ್ತದೆ. தேவபிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, உண்மையாகவே நீ பரிசுத்தம் செய்து ಯಾವ ನಿಜವಾಗ್ಲೂ ನೀನು ಪರಿಶುದ್ಧ பக்தியை ಮಾಡಿ, நீ செஞ்சு ಭಕ್ತಿಯನ್ನು ಮಾಡಿ போராட்டம் வந்தா ಹೋರಾಟಗಳು ಬಂದರೆ ஆண்டவர் போல சந்தோஷப்படுகிறவர் யாரும் இல்லை. ದೇವರ ರೀತಿಯಲ್ಲಿ ಸಂತೋಷ ಪಡೆಯುವರು ಯಾರು ಇರಲಿಲ್ಲ. என் அன்பு தேவபிள்ளை, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அப்போஸ்தலர் துன்பங்களை பெற்றார்கள், ಅಪೊಸ್ತಲರು ಕಷ್ಟ ಅನುಭವಿಸಿದರು, பக்தி செய்தார்கள். ಭಕ್ತಿ ಮಾಡಿದರು. பக்தி நிமித்தமா ಭಕ್ತಿ ನಿಮಿತ್ತವಾಗಿ சரீரத்தையும் தன்னை கொடுக்க ஆரம்பித்தார். ಶರೀರವನ್ನೇ ಕೊಡಲಾರಂಭಿಸಿದರು. அது ஒருவன் தான் பாவத்தை செய்து அனுபவித்தான். ಅದ್ರಲ್ಲಿ ಒಬ್ಬನೇ ಪಾಪ ಮಾಡಿ ದಂಡನೆ ಅನುಭವಿಸಿ. என் அன்பு தேவபிள்ளை, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எச்சரிக்கையா இருந்து கொள்ளுங்க. ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿದ್ದುಕೊಳ್ಳಿರಿ. அவன் இருளை சபிக்கிறான், ಅವನು ಕತ್ತಲನ್ನು அவன் ಶಪಿಸುತ್ತಾನೆ, பிறந்த நாளை சபிக்கிறான். ಹುಟ್ಟಿದ ದಿವಸವನ್ನು ஆகிய ಶಪಿಸುತ್ತಾನೆ. அநேக கிறிஸ்தவர்கள் அந்த பிறந்த நாளை கொண்டாடுறதில்ல. ಅನೇಕ ಕ್ರೈಸ್ತರು ಹುಟ್ಟಿದ ದಿವಸವನ್ನು ಕೊಂಡಾಡುವುದಿಲ್ಲ. பின்ன எந்த நாளை கொண்டாட வேண்டும்? ಯಾವ ದಿವಸವನ್ನು ಕೊಂಡಾಡಬೇಕು? இயேசு கிறிஸ்துக்குள்ள மறுபடியும் பிறந்தாயே, ನೀನು ಯೇಸು ಸ್ವಾಮಿಯಲ್ಲಿ ಮತ್ತೆ ಹುಟ್ಟಿದೆಯೇ, அதுதான் உனக்கு பிறந்த நாள். ಅದೇ ನಿನಗೆ ಹುಟ್ಟಿದ அந்த ದಿವಸ. பிறந்த நாள் தான் பரலோகத்தை சந்தோஷப்படும். ಆ ಹುಟ್ಟಿದ ದಿವಸದಲ್ಲಿ ಪರಲೋಕ ಸಂತೋಷ நீ ಪಡುತ್ತೆ. மாம்சிகத்தை பிறந்த நாளை பெருசா எடுத்துக்கிறாயே, ನೀನು ಮಾಂಸಿಕದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ ದಿವಸವನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತೀಯೇ, அது பரலோகத்துல கணக்குல வராது. ಅದು ಪರಲೋಕದಲ್ಲಿ ಲೆಕ್ಕ ಬರುವುದಿಲ್ಲ. பின்ன எந்த கணக்கு? ಮತ್ತೆ ಯಾವುದು ಲೆಕ್ಕ ಬರುವುದು? நீ இயேசு என்னைக்கு ஏற்றுக்கொண்டாயோ, ಯೇಸುವನ್ನು ಯಾವಾಗ ಅಂಗೀಕರಿಸಿದೆಯೋ, என்னைக்கு கர்த்தர் உன்னுள்ள பிரவேசித்தாரோ, ಯಾವಾಗ ದೇವರಿನ ಹೃದಯದಲ್ಲಿ ಪ್ರವೇಶ ಮಾಡಿದರು, அப்படத்தானே புதிய சிருஷ்டி, ಆಗಲೇ ನೂತನ ಸೃಷ್ಟಿ, கிறிஸ்துக்குள்ள புதிதாக பிறந்த ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ನೂತನವಾಗಿ ಹುಟ್ಟಿದೆ. பரலோகத்துல தேவத்தூர்ல சந்தோஷப்பட்டு அந்த பிறந்த நாளை வாழ்த்துகிறார்களா? ಪರಲೋಕದಲ್ಲಿ ದೇವದೂತರು ಸಂತೋಷಪಟ್ಟು ಹುಟ್ಟಿದ ದಿವಸವನ್ನು, உன் சரீர பாகத்துல பிறந்த நாள் அல்ல, ನಿನ್ನ ಶರೀರದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ ದಿವಸ, உன் அப்பனுக்கும் அம்மாக்கும் பிறந்த நாள் அல்ல அது. ನಿನ್ನ ಅಪ್ಪ ಅಮ್ಮನಿಗೆ ಹುಟ್ಟಿದ ದಿವಸಗಳಲ್ಲ ಅದು. அந்த நாளை தான் இவன் சபிக்கிறான். ಆ ದಿವಸವನ್ನು ಇವನು ಶಪಿಸುತ್ತಾನೆ. உனக்கு ஆண் குழந்தை பிறந்ததுன்னு யார் சொன்னாலோ அவள் சபிக்கப்பட்டு போகட்டும். ನಿನ್ನ ಗಂಡು ಮಗ ಹುಟ್ಟಿದೆಂದು ಯಾರು ಹೇಳಿದರೋ ಆ ದಿವಸ ಶಪಿಸಲ್ಪಡಲಿ. அவனோட துக்கம் ಅವನ ದುಃಖವು சாதாரணமான சோதனையா? ಸಾಧಾರಣವಾದ ಶೋಧನೆಯ. அதை கொஞ்ச நேரம் யோசித்து பாருங்க. ಅದು ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ಯೋಚನೆ ಮಾಡಿ, தலையே ஓடாது. ತಲೆಗೆ ಉಳಿಯುವುದು. ஒரு சின்ன துன்பங்கள் வந்தா போதும், ಚಿಕ್ಕದ ಕಷ್ಟ ಬಂದರೆ ಸಾಕು, சபையே வேண்டாம், ಸಭೆಯೇ ಬೇಡ, இயேசுவே வேண்டாம், ಯೇಸುವು ಬೇಡ, பக்தியே வேண்டாம், ಭಕ್ತಿಯೂ ಬೇಡ, வெறுக்கிறது, ಬೇಸರಿಕೆ ಮಾಡಿ, குரங்கூறுது. ಕೊರತೆ ಹೇಳುವುದು. ஆனா அவன் வாழ்க்கையில பாருங்க, ಆದ್ರೆ ಅವನ ಬಾಳಿನಲ್ಲಿ ನೋಡಿ, எல்லா பிள்ளைகளும் செத்து போச்சு ஒரோடியா. ಒಂದೇ ಸಲ ಎಲ್ಲ ಮಕ್ಕಳು ಸತ್ತು ஆஸ்தி ಹೋದರು. பாஸ்தி முழுவதும் போச்சு, ಆಸ್ತಿ ಪಾಸ್ತಿ ಎಲ್ಲ ಹೋಗಿ வீடு சொத்து சுகமா போச்சு. ಮನೆ ಮಠ ಎಲ್ಲವೂ ಹೋಗಿ ಬಿಟ್ಟಿತ್ತು. சாத்தான் போய் நின்றானா?
ಸೈತಾನ್ ಹೋಗಿ ನಿಂತರಂತೆ. கர்த்தர் போய் நின்றாரா? ದೇವರು ಅಲ್ಲಿ ನೋಡಿದರಂತೆ. யாருக்கு ஜெயத்தை உண்டாக்குவா? ಯಾರಿಗೆ ಜಯವನ್ನು ಉಂಟು ಮಾಡುತ್ತಾನೆ? சாத்தானுக்கு ஜெயத்தியா? ಸೈತಾನನಿಗೆ ಜಯವಾ? இல்ல கர்த்தருக்கு ஜெயமா? ಇಲ್ಲ ದೇವರಿಗೆ ಜಯವಾ? அந்த இடத்துல காத்திருந்தாரா? ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕಾಯ್ದುಕೊಂಡು ஒரே ஒரு வார்த்தை, ಅವನು ಒಂದೇ ಒಂದು ವಾರ್ತೆ, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். ದೇವರೇ ಕೊಟ್ಟು ದೇವರೇ ತೆಗೆದುಕೊಂಡರು. சாத்தான் அங்கே சரிஞ்சு கீழே விழுந்துட்டான். ಸೈತಾನ್ ಜಾರಿ ಕೆಳಗಡೆ ಬಿದ್ದನಂತೆ. உனக்கு அப்படி ஆகுமா? ನಿನಗೆ ಆ ರೀತಿ ಹೇಳಲು 10 குழந்தைகள் செத்து போச்சு, 10 ಮಕ್ಕಳು ಸತ್ತು ಹೋದರೆ முடியுமா? ಆಗುತ್ತದಾ? ஆஸ்தி பாஸ்தி எல்லாம் போச்சு, ಆಸ್ತಿ ಸಂಪತ್ತೆಲ್ಲ ಹೋಯ್ತೆ, எல்லாமே போச்சு, ಎಲ್ಲವೂ ಹೋಯ್ತು. போறான் சாத்தான். ಸೈತಾನ್ ಮತ್ತೆ ಹೋಗುತ್ತಾನೆ. என்னப்பா என்னோட மகனை சோதிச்சியா? ಏನಪ್ಪಾ ನನ್ನ ಮಗನನ್ನು ಸೋಧಿಸಿದ್ಯಾ? ஆயா சோதிச்சா அவன் என்ன பெரிய இவன்? ಸೋಧಿಸಿದೆಯಪ್ಪ, ಅವನೇನ್ ಮಹಾ? அவன் சரீரத்தில் வியாதியை உண்டாக்கி பார்க்கலாம், ಅವನ ಶರೀರದಲ್ಲಿ ಕಾಯಿಲೆಯನ್ನು ಬರಮಾಡಿ ನೋಡೋಣವಾ? உன்னை முறுமுறுக்கல பாரு, ನಿಮ್ಮನ್ನು ಗುಣಗುಟ್ಟುತ್ತಾನೋ ಇಲ್ಲವೋ ನೋಡಿ. இயேசுவினை ஸ்தோத்திரிக்கிறேன், ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇನೆ. அவர் எல்லா சோதனையை ஜெயிக்கத்தக்கதாக ஆவியானவர் அம்சி நம்மளை பலப்படுத்தி கொண்டு வர ಅವರ ಸೋದನೆಯನ್ನು ಜಯಿಸುವುದಕ್ಕೆ ದೇವರಾತ್ಮನನ್ನು ಕಳಿಸಿ ಜಯ அவர் நல்ல ಕೊಡುತ್ತಾರೆ. தெய்வமா இருக்கிறார், நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ಒಳ್ಳೆಯ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ, ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. என் நன்மை தெய்வ பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இருளின் வாழ்க்கையில பாருங்க, ಕತ್ತಲಿನ ಬಾಳನ್ನು ನೋಡಿರಿ. ஏன் இருள் வருகிறது? ಯಾಕೆ ಕತ್ತಲು ಬರುತ್ತದೆ? நம்ம வாழ்க்கையில இருளுகளா? ನಮ್ಮ ಬಾಳಿನಲ್ಲಿ ಕತ್ತಲುಗಳು. இன்னைக்கு சபையில சூழ உங்க வாழ்க்கையில குடும்பத்துல இருள் வந்திருக்கிறது. ನಿಮ್ಮ ಬಾಳಿನಲ್ಲಿ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಕತ್ತಲು ಬರುತ್ತಿದೆ. நீ நினைக்கிற காரியங்கள் நடக்கவில்லை, ನೀವು ನೆನೆಸಿದ பிரயாசப்படுகிற காரியங்களை தடையா இருக்கிறது, ಪ್ರಯಾಸದ ಕಾರ್ಯಗಳು நீ ತಡೆಯಾಗಿದೆ, ஜெபிக்கிற காரியங்களை தடையா இருக்கு. ಪ್ರಾರ್ಥಿಸುವುದು ತಡೆಯಾಗಿದೆ. ஏன்? ಯಾಕೆ? ஏதோ ஒரு பாவம் உன்னை ஒளிந்து வேலை செய்து உங்ககிட்ட, ಏನೋ ಒಂದು ಪಾಪ ಅವಿತುಕೊಂಡು ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಿದೆ ನಿನ್ನ ಹತ್ತಿರ. அது உனக்கு நல்லா தெரியும், ಅದು ನಿನಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತು. ஆனா நீ விடவில்லை, ಆದರೆ ನೀನು ಬಿಡಲಿಲ್ಲ, விடவே இல்லை. ಬಿಡಲೇ ಇಲ್ಲ. நல்லா ஜெபிக்கிற, ಒಳ್ಳೆ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೀಯ, துதிக்கிற, ಸ್ತುತಿಸುತ್ತೀಯ, நல்லா பாடுற, ಆಡುತ್ತೀಯ. ஆனா உனக்குள்ள இருக்கிற அந்தரங்கமான ஒளிஞ்சிருக்கிற பிசாசை நீ தூரமாக்க உன்னால முடியவில்லை. ನಿನ್ನಲ್ಲಿರುವ ಅಂತರಂಗದಲ್ಲಿ ಅವಿತುಕೊಂಡಿರುವ ಪಾಪವನ್ನು ದೂರ ಮಾಡಲಾಗಲಿಲ್ಲ. நண்பர் தேவப்பிடி, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஒரு ராஜா ஒரு குரு கிட்ட போனாராம். ಒಂದು ರಾಜ ಒಂದು ಗುರು ಹತ್ತಿರ ಹೋದರಂತೆ. ஐயா எனக்கு ஞானஸ்தானம் கொடு என்று கேட்டார். ಅಯ್ಯ ನನಗೆ ದೀಕ್ಷಾಸ್ಥಾನ ಕೊಡಿರಿ ಎಂದರಂತೆ. அப்பொழுது சொன்னாராம், ಆಗ ಅವರು ಹೇಳಿದರಂತೆ, எப்பொழுது நீ ஜெயிக்கிறாயோ அப்பொழுது வா என்று சொன்னாராம். ಯಾವಾಗ ಜಯಿಸುತ್ತೀಯೋ ಆವಾಗ ಬಾ ಅಂದರಂತೆ. போனான காட்டுல ಕಾಡಿನಲ್ಲಿ ಹೋದನಂತೆ. மிருகங்களெல்லாம் சாவடிச்சான். ಮೃಗಗಳನ್ನೆಲ್ಲ ಸಾಯಿಸಿ ಬಿಟ್ಟನಂತೆ. ஐயா நான் எல்லாத்தையும் சாவடிச்சிட்டேன், ಅಯ್ಯ ಎಲ್ಲನ್ನು நான் ನಾನು பெரிய ಸಾಯಿಸಿ- வீரனா வந்துக்கிறேன், எனக்கு ஞானஸ்தானம் கொடு என்று கேட்டார். ಒಳ್ಳೆ ವೀರನಾಗಿ ಬಂದಿದ್ದಾನೆ, ದೀಕ್ಷಾಸ್ಥಾನ ಕೊಡಿರಿ. இல்லை நீ வீரன் இல்லை என்று சொல்லி ನೀನು ವೀರನಾಗಲಿಲ್ಲ. தேவப்பிடி ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அடுத்து போனானா ನಂತರ ಹೋದನಂತೆ. கோடிக்கணக்கான தேசத்தையும் ஆஸ்தியும் சம்பாதித்து வந்தாராம். ಕೋಟ್ಯಾಂತರ ಆಸ್ತಿಯನ್ನು எத்தனையோ தேசத்து மேல போர் செய்து கொண்டு வந்தார். ಅನೇಕ ದೇಶದ ಮೇಲೆ ಯುದ್ಧ ಮಾಡಿ ಗೆದ್ದನು ಬಂದನಂತೆ. இப்பொழுது ஞானஸ்தானம் கொடு, ಈಗ ದೀಕ್ಷಾಸ್ಥಾನ ಕೊಡಿರಿ ಎಂದರು. இல்லை நீ ஜெயிக்கல என்று சொன்னார். ಇಲ್ಲ, ನೀನಿನ್ನೂ ಜಯಿಸಲಿಲ್ಲ ಅಂದರು. நீ எப்பொழுதுதான் ஜெயிக்கிறது என்று சொன்னார். ಯಾವಾಗ ನೀನು ಜಯಿಸುವುದು ಅಂದರು. உனக்குள்ள ஜெயம் கொடுக்காத ஒரு பொருளுக்கு அதுதான். ನಿನ್ನಲ್ಲಿ ಜಯ நீ தேடி தேடி போகாதே, ನೀನು ಹುಡುಕಿ ಹುಡುಕಿ அது ಹೋಗಬೇಡ, உனக்குள்ளவே இருக்கிறது. ಅದು ನಿನ್ನ ಒಳಗಡೆಯೇ ಇದೆ. எது தெரியுமா? ಯಾವುದು ಗೊತ್ತಾ? நான் என்று தான். ನಾನು ಎನ್ನುವುದು. அந்த நான் என்றது ஆண்டவருக்கு சம்பந்தப்பட்டது. ಅದು ನಾನು ಎನ್ನುವುದು ದೇವರಿಗೆ ಮಾತ್ರ. I am that I am என்று சொன்னார். ನಾನೇ ಆಗಿದ್ದೇನೆ. அந்த ஐ என்ற ஸ்தானம் அவருக்குரியது. ಅದು ನಾನು ಎನ್ನುವ ಸ್ಥಾನ ಅವರದಾಗಿದೆ. அங்க சாத்தான் போய்விட்டான். ಅಲ್ಲಿ ಸೈತಾನನು ಹೋಗಿದ್ದನು. அந்த நான் என்ற ஸ்தானத்துக்கு அவன் போனபடியாலே ನಾನೆಂಬ ಸ್ಥಾನಕ್ಕೆ சூரியனை பெருண்டு கீழே விழுந்து விட்டான். ತಿರುಗಿ ಅವನು ಉರುಳಿ ಕೆಳಗಡೆ ಬಿದ್ದನು. எல்லாம் எழுந்து போனான். ಎಲ್ಲವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡನು. இன்னைக்கு அதே ஆவி சபைகளில் வேலை செய்து ಅದೇ ಆತ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಿವೆ. என்னை காட்டிலும் யாரும் இல்லை, ನನಗಿಂತಲೂ ಯಾರು ಇಲ್ಲ. நான் இல்லைன்னா சபையே இல்லை, ನಾನು ಇಲ್ಲದಿದ್ರೆ ಸಭೆ ಇಲ್ಲ, நான் இல்லைன்னா அந்த குடும்பமே இல்லை, ನಾನು ಇಲ್ಲದ್ರೆ ಆ ಕುಟುಂಬವಿಲ್ಲ, என்ன போல ஆளுங்க யாரும் இல்லை, ನನ್ನ ರೀತಿ ಆಳು ಯಾರು ಇಲ್ಲ, என் மாதிரி லிப்ஸ்டிக் பூசுறவங்க யாரும் இல்லை, ನನ್ನ ರೀತಿ ಲಿಫ್ಟಿಕ್ ಹಾಕುವರು ಯಾರು ಇಲ್ಲ. நான் வெறும் உதட்டுக்கு மட்டும் லிப்ஸ்டிக் பூசுறது இல்லை, கால் விரலுக்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சுக்கிறேன். ನಾನು ಬರೀ ತುಟಿಗೆ ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಕಾಲು ಬೆರಳಿಗೆಲ್ಲ ಬಣ್ಣ என்ன ಬೆಳೆದುಕೊಳ್ಳಿ. போல ஆளுங்க யாரு? ನನ್ನ ರೀತಿಯಲ್ಲಿ ಸುಂದರರು ಯಾರು? தேவன் ஒன்று பார்க்கும்போது ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡುವಾಗ அசிங்கமா இருக்கிற, ಅಸಹ್ಯವಾಗಿದ್ದೀರಾ, அசிங்கமா இருக்கிற ಅಸಹ್ಯವಾಗಿ ಕಾಣುತ್ತೀರಾ. தேவபிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. அப்பதான் சொன்னாரா, ಆಗಲಿ ಹೇಳಿದರು, எல்லாத்தையும் ஜெயித்து விடலாம், ಎಲ್ಲವನ್ನು ಜಯಿಸಬಹುದು, நான் என்பதை நீ ஜெயிக்க முடியவில்லை. ನಾನು ಎನ್ನುವುದನ್ನು ಜಯಿಸಲಿಲ್ಲ. அதை ஜெயித்தியனா ಅದನ್ನು ಜಯಿಸಿದರೆ நான் உனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். ನಾನು ನಿನಗೆ ದೀಕ್ಷಾಸ್ಥಾನ ಕೊಡುತ್ತೇನೆ. அப்படத்தான் போய்
ಆಗಲೇ ಹೋಗಿ எல்லார்ட்டையும் மன்னிப்பு கேட்டு ಎಲ್ಲರ ಹತ್ರ ಕ್ಷಮಾಪಣೆ ಕೇಳಿ அழுது கண்ணீர் விட்டு 10 ಕಣ್ಣೀರು ಬಿಟ್ಟು தன்னை தரமட்டமா தாழ்த்திக்கொண்டு ತನ್ನನ್ನು ಸಂಪೂರ್ಣ ತಗ್ಗಿಸಿಕೊಂಡು தன் ஆடைகளெல்லாம் மாற்றிக்கொண்டு ತನ್ನ ವಸ್ತ್ರಗಳನ್ನು ಮಾರ್ಪಡಿಸಿಕೊಂಡು ಬರುವಾಗ வரத்துக்குள்ளதாக ஞானஸ்தானத்துக்கு ராஜா குரு ஆயத்த பண்ணிவிட்டான். ಬರುವುದರೊಳಗೆ ದೀಕ್ಷಾ ಸ್ಥಾನಕ್ಕೆ ಗುರು ಸಿದ್ಧ ಮಾಡಿಟ್ಟರು. சிலுவையில் அறியப்பட்ட நான் அல்ல, ಸಿಲುಬೆಯಲ್ಲಿ ಜಿಜ್ಜಲ್ಪಟ್ಟ ನೀನು ಮುಂದೆ ನಾನಲ್ಲ, அவன் நான் என்று தமிழ்தான் எல்லார்கிட்டையும் விழுந்திருக்க மாட்டான். ಅವನು ನಾನೆಂದು ಹೇಳಿದ್ರಿಂದ ಅವನು ಬಿದ್ದು ಬಿಟ್ಟನು. யாரும் அவனை கழுத்து பிடிச்சு தள்ளவில்லை. ಯಾರು ಅವನನ್ನು ಕತ್ತಿಡಿದ அந்த எண்ணம் வந்த உடனே ಆ ಯೋಚನೆ ಬಂದ அந்த ತಕ್ಷಣ சமூகத்தில் இருக்க முடியவில்லை. ಆ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ பிறடி கீழே விழுந்து விட்டு ಉರುಳಿ ಕೆಳಗೆ ಬಿದ್ದು ಬಿಟ್ಟನು. அத்தான சொல்கிறான், ಅದನ್ನು ಹೇಳುತ್ತಾ இனி எப்படி விழுந்தா ಯಾಗೆ ಆಕಾಶದಿಂದ ಬಿದ್ದೀಯೇ பெருமையிலே விழுந்து போய்விட்டான். ಎಮ್ಮೆಯಿಂದ ಬಿದ್ದು ಬಿಟ್ಟೆಯೇ. அதே பெருமையை இன்னைக்கு சபைகளில் கொண்டு வருகிறான். ಅದೇ ಎಮ್ಮೆ ಇವತ್ತು ಸಭೆಗೆ அரசியல கொண்டு வருகிறான், ರಾಜಕೀಯದಲ್ಲಿ தேசத்தில் கொண்டு வருகிறான், ದೇಶದಲ್ಲಿ ಕೊಂಡು நான் தான் என்று போகிற தொட்டு ನಾನೇ ಎಂದು ಹೋಗುವುದರಿಂದ எல்லாம் அமைஞ்சு போகிறது, ಎಲ್ಲವೂ ಹಾರಿ ಹೋಗಿ ಬಿಡುತ್ತದೆ. தேவப்பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳು, எப்பொழுது நான் என்று உன்னோடு வேலை செய்தோ ಯಾವಾಗ ನಾನು ಎನ್ನುವುದು ಕೆಲಸ ಮಾಡುತ್ತದೋ உன்னுடைய ஜெபத்துக்கு பதில் இல்லை, ನಿನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಉತ್ತರವಿಲ್ಲ, உன் குடும்பத்துக்கு பதில் இல்லை, ನಿನ್ನ ಕುಟುಂಬದ ಪ್ರಾರ್ಥನೆ, பிள்ளைகளுக்கு பதில் இல்லை, ನಿನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ಬದಲಿಲ್ಲ. அது நான் என்று போக வேண்டும். ನಾನು ಎನ್ನುವುದು ಹೋಗಬೇಕು. நான் என்றது பவுல் கிட்ட வந்து விட்டது. ನಾನು ಎನ್ನುವುದು ಪೌಲರ ಹತ್ತಿರ ಬಂದಿತು. அப்போஸ்தலರ காட்டிலும் தானே நான், ಅಪೊಸ್ತಲರಿಗಿಂತಲೂ ನಾನು ಎಂಬುದು ಬಂದಿತು. அவங்க 11 பேர் இயேசு சுவாமி சரீரத்தை பார்த்தவர்கள், ಅವರು 11 ಜನ ಯೇಸುಸ್ವಾಮಿಯ ಶರೀರ ನೋಡಿದವರು. அவர்கள் சிங்காசனம் ரெடி பண்ணி வச்சுக்கிறார். ಅವರಿಗಾಗಿ ಸಿಂಹಾಸನ ಸಿದ್ಧ ಮಾಡಿಟ್ಟಿದ್ದಾರೆ. இவருக்கு ஒன்றும் சிங்காசனம் என்று சொல்லவில்லை ஆண்டவர். ಇವನಿಗೆ ಯಾರು ಸಿಂಹಾಸನ ಅಂತ ದೇವರು ಹೇಳಲಿಲ್ಲ. ஒரு நாள் உட்கார்ந்து கொண்டு பார்த்து ಒಂದು ದಿವಸ ಕುಳಿತುಕೊಂಡು ಯೋಚಿಸಿ, பேய் அவங்க கிட்ட போச்சா, ದುರಾತ್ಮ ಅವನ ಹತ್ತಿರ ಹೋಗಿತ್ತಂತೆ. பவுலே சவுலே, ಪೌಲನೇ எவ்வளோ பெரியவனே தெரியுமா, ಎಷ್ಟು ಗೊತ್ತು ಗೊತ್ತಾ? பேர் இருக்கிறான், பவுல் இருக்கிறான், அவங்கிறான், இவங்கிறான், என்ன ஆச்சு, நீ என்ன அற்புதம் செய்யறார் பார்த்தியா, உனக்கு காட்டில யாருப்பான்னு சொல்லி விட்டானா. ಪೇತ್ರರು ಬಾರ್ನಬ ಎಲ್ಲ ಎಷ್ಟು ಕಾರ್ಯ ಮಾಡುತ್ತಾರೆ, ನೀನೇನು ಅದ್ಭುತ ಮಾಡುತ್ತೀಯ ಎಂದು ಹೇಳಿದ್ರು. அப்ப இவருக்கு காஸ்ட் பம்ப் ஏறிடுச்சு. ಆಗಲೇ ಇವರಿಗೆ ಪಂಪ್ ಹೊಡೆದ ಮೇಲೆ ಏಳಲು ಆರಂಭಿಸಿದರು. ஆமா, ಹೌದು. அப்பதான் சொல்றான், ಆಗಲೇ அவளை காட்டிலும் பிரயாசப்பட்டவன் நான் என்று சொல்லிவிட்டான். ಅವರಿಗಿಂತಲೂ ನಾನು ಪ್ರಯಾಸ ಪಟ್ಟಿದ್ದೇನೆ ಅನ್ನುತ್ತಾನೆ. பேய் நின்று விட்டான், போய் ஆச்சடா பெட்டான்னு என் கூட வந்துட நரகத்துக்கு. ದುರಾತ್ಮ ಹೋಗಿ ನಿಂತು, ಮಗನೇ ನನ್ನ ಜೊತೆ ನರಕಕ್ಕೆ ಬಂದು ಬಿಡು ಅಂದರು. ஆண்டவர் பார்த்தாரு, ದೇವರು ನೋಡಿದರು. அவட படம்பாய் மகனே, ಅಯ್ಯೋ ಪಾಪಿ ಮಗನೇ, ஒன்னுக்கு தாய்விடியடா, ಏನಕ್ಕೂ ಇಲ್ಲದಾಗಿ ಬಿಡುತ್ತೀಯ, நான் என்ற எண்ணம் உனக்குள்ளே வர ஆரம்பிக்கிறது. ನಾನೆಂಬ ಯೋಚನೆಯಲ್ಲಿ ಬಂದು அப்படிதான் பிசாசை கூப்பிட்டார். ಆಗಲೇ ಸೈತಾನ அவனை போய் குத்து என்று சொன்னார். ಹೋಗಿ ಅವನೋಗಿ ಚುಚ್ಚು ಎಂದು ಹೇಳಿದರು. அப்படித்தான் ಆಗಲೇ அந்த நோய் வரும்போது, ಆ ನೋವು ಬರುವಾಗ, அந்த கண்ணு மத்தசம் வரும்போது, ಆ ಕಣ್ಣು ಬೊಬ್ಬು ಬರುವಾಗ, நான் ஒன்றும் இல்லை, ನಾನು ಒಂದು ಇಲ್ಲ, மனுஷன், ನಾನು ಮನುಷ್ಯನು. உன் குடும்பத்துல கஷ்டம் வரும்போது, ನಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಕಷ್ಟಗಳು நான் ಬರುವಾಗ, ஒன்றும் இல்லை, ನಾನು ಒಂದು ಇಲ್ಲ. உனக்கு வியாதி வரும்போது, ಕಾಯಿಲೆ ಬರುವಾಗ, நான் ஒன்றும் இல்லை, ನಾನು ಒಂದು ಇಲ್ಲಪ್ಪ. தேவன் எல்லாம் உன்னை கைவிடும் போது, ಎಲ್ಲ ನಿನ್ನ ಕೈ ಬಿಡುವಾಗ, ஒன்றும் இல்லை, ನಾನು ಒಂದು ಇಲ್ಲಪ್ಪ. எல்லாம் கைவிட்டு ஒன்றுக்கு இல்லாத பரபோக்கி ஆகும் போது, ಎಲ್ಲ ನಿನ್ನ ಕೈ ಬಿಟ್ಟು ಒಂದಕ್ಕೂ ಇಲ್ಲದಾಗುವಾಗ, நான் ஒன்றும் இல்லை, ನಾನು ಒಂದು ಇಲ್ಲಪ್ಪ. அப்படித்தான் ಆಗಲೇ ஒன்றுமில்லை சொல்லும் போது, ನೀನು ಒಂದು ಇಲ್ಲ ಎಂದು ಹೇಳುವಾಗ, நான் ஒன்னா உன்னோட கிரண்டு இயேசு வருவார், ನಾನು ಒಂದಾಗಿ ನಿನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರುತ್ತೇನೆ, கிரியை செய்ய ஆரம்பிப்பார், ಕ್ರಿಯೆ ಮಾಡಲು ಆರಂಭಿಸುತ್ತಾರೆ. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஜெயத்தின் மேல ஜெயம் வரும். ಆ ರೀತಿ ಮಕ್ಕಳಿಗೆ ಜಯದ ಮೇಲೆ ಜಯ ಬರುತ್ತದೆ. ஆகியாலே ஆண்டவராகிய இயேசு ஸ்தோத்திரிக்கிறேன். ಆದ್ದರಿಂದ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ இது ಮಾಡಿ. கொஞ்சம் சத்தியம் லேட் ஆகும், உட்காந்து கேளுங்களேன். பேனா யோபு மாதிரி சோதனை வந்துடுச்சு உங்களுக்கு, கேடு. ನಿಮಗೇನು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಸೋದೆ ಬಂದಿತ್ತ ನಿಧಾನ அவபக்தியால ஜப கொருனால விசுவாச கொருனால பரிசுத்த கொருனால உனக்கு வந்த கேடுபாடுகள் இந்த சபையில. ನಿನ್ನ ಅವಭಕ್ತಿ ನಂಬಿಕೆ பெரிய பக்தி செஞ்சவனுக்கு என்ன கேடுபாடு வந்துடுச்சுன்னு நினைக்க வேண்டாம், ஏமாத்தி விடாதே. ಭಕ್ತಿಯಿಂದ ಕಷ್ಟ ಬಂದಿದೆ ಎಂದು ನೀನು ವಂಚನೆಗೆ ಒಳಗಾಗಬೇಡ. பக்திவான்கள் உலகத்துல மறைஞ்சு போயிட்டார்கள், ಭಕ್ತಿವಂತರು ಲೋಕದಲ್ಲಿ ಮರೆಯಾಗಿ ಬಿಟ್ಟರು. தாவீது சொல்கிறார், ದಾವೀದ ರಾಜ ಹೇಳುತ್ತಾರೆ, பக்திவான்கள் மறைந்து போய்விட்டார்கள் சுவாமி உலகத்துல. ಸ್ವಾಮಿ ಲೋಕದಲ್ಲಿ ಭಕ್ತಿವಂತರು ಮರೆಯಾಗಿ 40-45 வருஷத்துக்கு முன்னே இருந்த அந்த ஊழியக்காரர்கள், 40-45 ವರ್ಷಕ್ಕೆ அந்த விசுவாசி சபைகள், ಆ ವಿಶ್ವಾಸಿಯ ಸಭೆಗಳು இன்னைக்கு இல்ல, ಇವತ್ತು ಇಲ್ಲ, எங்கேயோ போயிருக்குது, ಎಲ್ಲೋ ಹೋಗಿಬಿಟ್ಟಿದೆ. இந்த சபைக்குள்ள ಈ ಸಭೆಯಲ್ಲಿ உலகம் வந்துடுச்சு, ಲೋಕ ಬಂದು ಬಿಟ್ಟಿತು, பாவம் வந்துடுச்சு, ಪಾಪ ಬಂದಿತ್ತು. இன்னைக்கு கர்த்தர் சபையை வச்சு எங்க யுத்தம் செய்வார்? ಸಭೆಯಿಂದ ಇಟ್ಟು ದೇವರು ಯುದ್ಧ ಮಾಡಕ್ಕೆ ಹೆಂಗ ಆಗುತ್ತದೆ? அதனால தான் வராதபடிக்கு தாமதம் செய்கிறார். ಆದ್ದರಿಂದ ಬರದಂತೆ ತಡೆ ಮಾಡುತ್ತಾರೆ. கடைசி யுத்தம் நடக்க போகிறது. ಕೊನೆ ಯುದ್ಧ ನಡೆಯುತ್ತಾ ಹೋಗುತ್ತದೆ. யுத்தத்துல மனவாட்டியான திருச்சபை ஆயத்தமா இருக்க வேண்டும். ಯುದ್ಧದಲ್ಲಿ ಮೊದಲಿಗಿತಿಯಾದ ಸಭೆ ಸಿದ್ಧವಾಗಿರಬೇಕು. ஆயத்தமா இல்ல, ನೀನು ಸಿದ್ಧವಾಗಿ ಇಲ್ಲ. ಯಾಕೆ? உலகம் வந்துடுச்சு, ಲೋಕ ಬಂದು உலகத்தோட ஒத்துழைக்கிறார், ಲೋಕದಲ್ಲಿ ಸಹಕರಿಸುತ್ತಿ, உலகத்தோட ஒத்த
வேஷம் போட்டு வாழ்ந்து கொண்டு வருகிறான். ಲೋಕದಲ್ಲಿ ಜೊತೆ ವೇಷ ಹಾಕಿ ಬಾಳುತ್ತಿದ್ದೀಯ. ಇದಕ್ಕಾಗವಾ ಅವನ ರಕ್ಷಿತೆ, ಇದಕ್ಕಾಗವಾ ನಿನ್ನ ರಕ್ಷಿಸಿ, ಇದಕ್ಕಾಗ ಅವನ ಪಾಪಗಳನ್ನು ಮನ್ನಿತೆ, ಇದಕ್ಕಾಗಿ ನಿನ್ನ ಪಾಪ ಇದಕ್ಕಾಗ ಅವ ಮೇಲಿಂದ ಶಾಪಗಳನ್ನು ನೀಕ್ಕನೆ, ಇದಕ್ಕಾಗಿ ನಿನ್ನ ಮೇಲಿನ ಇದಕ್ಕಾಗವಾ ಸಿರು ಸಿರು ಒದಿಗಳು ಅವನಿಗೆ செய்ய ஆரம்பித்தே, ಇದಕ್ಕಾಗವಾ ಚಿಕ್ಕ ಇದಕ್ಕಾಗವಾ ಅವನಿಗೆ ತಿರುಮಣ செய்தே, ಇದಕ್ಕಾಗವಾ ನಾನು ದೇವರನ್ನು ಭಯಂಕರವಾಗಿ ಕೇಳಿ ಕೇಳಕ ಹೋಗರಾ. ದೇವರು ಭಯಂಕರವಾಗಿ ಲೆಕ್ಕ ಕೇಳಲು ಹೋಗುತ್ತಾರೆ. ಭಕ್ತಿ ಸೇವೆ ಎಂದಲ್ಲವಾ, ನೀನು ಭಕ್ತಿ ಮಾಡುತ್ತೀಯ ಎಂದಲ್ಲ, ತೂಣ ಇರ್ಪೆ ಎಂದಲ್ಲವಾ, ನೀನು ಸ್ತಂಭವಾಗಿರುತ್ತೀಯ, ಜ್ಯೋತಿ ಇರ್ಪೆ ಎಂದಲ್ಲವಾ, ಜ್ಯೋತಿಯಾಗಿರುತ್ತೀಯ ಎಂದಲ್ಲ. ನೀನು எங்கோ சருகி விழுந்து ಎಲ್ಲಿಯೋ ಜಾರಿ ಬಿದ್ದು சேத்திலே நீ சுத்தி கொண்டிருக்க, ಕೆಸರಿನಲ್ಲಿ ಸುತ್ತುತ್ತಾ ಇದ್ದೀಯೇ. எச்சரிக்கை என்று கர்த்தர் சொல்கிறார். ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿರು ಎಂದು ಕರ್ತನೆ ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ. இருள் நம்ம வாழ்க்கையில வரும். ಕತ್ತಲೆ ನಮ್ಮ ಬಾಳಿನಲ್ಲಿ 10:22 ಆದ್ಯಾಯ ಯಾತ್ರಾಗ ಪುಸ್ತಕ, 10:22 ವಿಮೋಚನಾ ಕಾಂಡ, 14:20 ಯಾತ್ರಾಗ ಪುಸ್ತಕ, 14:20 ವಿಮೋಚನಾ ಕಾಂಡ ಪುಸ್ತಕ. எடுத்தவர்கள் வாஸ்தானா சீக்கிரம் அடைகிறேன். 14:20 விமோச்சன காண்டம். அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் ராமுழுதும் ஒன்றோடொன்று சேராதபடிக்கு அவைகள் நடுவில் வந்தது. எகிப்துக்கு ஒரு மேகமும் அந்தகாரமாய் இருந்தது, இஸ்ரவேலருக்கு அது இரவை வெளிச்சமாக்கிற்று. தேவனுடைய பிள்ளைகளை நேசிக்கும் போது, ದೇವರು ತನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡುವಾಗ என்ன செய்கிறார் பாருங்க, ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ ನೋಡಿ. முன்பக்கம் இருள் வராது, ಒಂದು ಪಕ್ಕ ಇವರಿಗೆ சத்துரு பக்கம் இருள் போய் விடுமா, ಶತ್ರು ಪಕ್ಕದಲ್ಲಿ ಕತ್ತಲು பக்கம் வெளிச்சம் வருமா, ಇವರ ಪಕ್ಕ ಬೆಳಕು ಬರುತ್ತೆ. ஒரு கிருபை, ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಕೃಪೆ. உன்னை பாதிக்க செய்கிற சாத்தானுடைய வழியில இருள் போய் விடுமா, ನಿನ್ನ ಬಾಧಿಸುವ ಸೈತಾನನ ಕಡೆ ಕತ್ತಲು ಹೋಗುತ್ತದೆ, அவன் தடமாடி விடுவான், ಅವರು ತಡ್ಡ ಭರಿಸಿ ಹೋಗುತ್ತಾರೆ, இருளில ஒன்றும் செய்ய முடியாது, ಕತ್ತಲಲ್ಲಿ ಏನು ಮಾಡಲಾಗ, கண்களை குருடாக்கி விடுவான், ಕಣ್ಣನ್ನು ಕುರುಡು ಮಾಡುತ್ತಾರೆ. ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳು எங்க குருடாக்கினார், ಎಲ್ಲಿ ಕುರುಡು ಮಾಡುತ್ತಾರೆ. சோதம் கோமராவல்ல குருடாக்கி விட்டார், ಸೋದೋಮ್ ಗೋಮರದಲ್ಲಿ ಕದ್ದು ಕುರುಡು ಮಾಡಿಬಿಟ್ಟರು, ಎಲ್ಲ ತಡಮಾಡಿ ನಿಂತು விட்டார், ಎಲ್ಲ ತಡಬರಿಸಿ ನಿಂತು ಬಿಟ್ಟರು. ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நீ உன் பக்கம் வெளிச்சத்தை உண்டாக்குறாரா, ನಿನ್ನ ಪಕ್ಕ ಬೆಳಕನ್ನು ಉಂಟು ಮಾಡುತ್ತಾರೆ. நீயே இருளில் பக்கம் போகாது, ನೀನು ಕತ್ತಲಿನ ಕಡೆಗೆ ಹೋಗಬೇಡ. 14 கூட வாசிக்கும் போது, 14 ಓದುವ, 14:21 மடமடன் வாசிக்க. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான், அப்பொழுது கர்த்தர் ராமுழுதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். அது பிளந்து பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் மேல் வெட்டாந்தரையில் நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. தேவர மக்களே, இருளையும் வெளிச்சத்தையும் உண்டாக்கி விட்டார், கத்தலನ್ನು ಬೆಳಕನ್ನು. வேதம் சொல்லுது, நான் இருளுக்கும் தேவன், வெளிச்சத்துக்கும் தேவன், ನಾನು ಕತ್ತಲಿಗೂ ಬೆಳಕಿಗೂ ದೇವರಾಗಿದ್ದೇನೆ, நான் சூரியனுக்கும் தேவன், சந்திரனுக்கும் தேவன், ನಾನು ಸೂರ್ಯನಿಗೂ ಚಂದ್ರನಿಗೂ ದೇವರಾಗಿದ್ದೇನೆ. அப்ப எங்களுக்கு, ಆಗ ನಮಗೆ நான் உங்களுக்கு தகப்பன், ನಾನು ನಿಮಗೆ ತಂದೆಯಾಗಿದ್ದೇನೆ, உங்களுக்கு தகப்பன், ನಿಮಗೆ ತಂದೆಯಾಗಿದ್ದೇನೆ, நான் ಅವಳೆல்லாம் தேவனா இருக்கிறேன், ನಾನು ನಿಮ್ಮಲ್ಲಿ ದೇವರಾಗಿದ್ದೇನೆ, நான் உங்களுக்கு தகப்பனா இருக்கிறேன், ನಾನು ನಿಮಗೆ ಡ್ಯಾಡಿ, கடலுக்கு ಸ್ವಾಮಿ ಸಮುದ್ರಕ್ಕೆ தேவனா இருக்கிறேன், ನಾನು ದೇವರಾಗಿದ್ದೇನೆ. நான் வரும்போது, ನಾನು ಬರುವಾಗ அந்த கடல் தண்ணி வத்தி வெட்டாந்தராய் விடுகிறது, ಅದು ಸಮುದ್ರ ಬತ್ತಿ ಬಾಡಿ ಒಣಗಿ ಹೋಗುತ್ತದೆ. இப்பே கடல் நடுங்கி கொண்டிருக்கிறது, ಈಗಲೇ ಸಮುದ್ರ ನಡುಗುತ್ತಾ ಇದೆ. ஓ கடலே ஏன் நடுங்குறா, ಸಮುದ್ರವೇ ಯಾಕೆ ನಡುಗುತ್ತೀಯಾ, ஓ நாங்கள் வெட்டாந்தரமாய் விடுவோம், ಅಯ್ಯೋ ನಾನು ಬತ್ತಿ ಒಣಗಿ ಹೋಗುತ್ತೇನೆ, அவர் எப்பொழுது வருவாரோ என்று பயமா இருக்கிறது, ಯಾವಾಗ ಬರುತ್ತಾರೆ ಎಂದು ಭಯವಾಗುತ್ತದೆ. சூரியனே உனக்கு என்னவா இருக்கிறது, ಸೂರ್ಯನೇ ನಿನಗೆ ಏನಾಗಿದೆ, பயமா இருக்கிறது, ಭಯವಾಗಿದೆ, எரிஞ்சு போய் விடுகிறோம், ಉರಿದು ಹೋಗಿ சந்திரனே ஏன் உனக்கு என்னவா இருக்கிறது, ಚಂದ್ರನೇ ನಿನಗೆ ஐயோ எரிஞ்சு போய் விடுகிறோம், ನಾನು ಉರಿದು ಹೋಗಿ, நட்சத்திரங்களே உங்களுக்கு என்னவா இருக்கிறது, ನಕ್ಷತ್ರಗಳೇ ನಾವು ನಿಮಗೆ எரிஞ்சு பூமியில விழுந்து விடுகிறோம், ನಾವು ಉರಿದು ಭೂಮಿಗೆ ಬೀಳುತ್ತೇವೆ. ಆದರೆ தன்னுடைய பிள்ளைக்கு என்ன சொல்கிறார், ತನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ, பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳಿಗೆ, மனவாட்டியான திருச்சபையே, ಮೊದಲಿಗೆ ತಲೆಯಾದ ಸಭೆಯೇ, கர்த்தர் என்ன சொல்கிறார், ದೇವರು ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ. 12:28 12 இப்ரியர் புத்தகம். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம், அசைவில்லாத ராஜ்யத்தை பெற போகிறோம், அப்பொழுது ಕದಲಿಸಲಾದ ರಾಜ್ಯವನ್ನು, எல்லா கிரகங்களும் எரிஞ்சு போய்விடுமா, ಎಲ್ಲ ಗ್ರಹಗಳು ಉರಿದು ಹೋಗುತ್ತವೆ, வான மண்டங்கள் அப்படியே சுருண்டு போய்விடுமா, ಆಕಾಶ ಮಂಡಲ ಹಾಗೆ ಸುರುಳಿ ಆಗಿಬಿಡುತ್ತವೆ. அந்த நேரம் எப்படியா இருக்கும், ಆ ಸನ್ನಿವೇಶ ಯಾಕೆ ಇರುತ್ತದೆ, உலகத்தில் இருக்கிற எல்லாரும் என்ன ஆவார்கள், ಲೋಕದಲ್ಲಿರುವ ಮಕ್ಕಳು ಏನಾಗುತ್ತಾರೆ, நெஞ்சில் அடிச்சுக்கொண்டு புலம்புவார்களா, ಎದೆಯಲ್ಲಿ ಬಡಿದುಕೊಂಡು ಕೂಗಾಡುತ್ತಾರಂತೆ. ஆனால் நமக்கு என்ன வாக்களிக்கிறார், ಆದರೆ ನಮಗೇನು ವಾಗ್ದಾನ ಕೊಡ. 12:28 வார்த்தை பாருங்க, ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை
பற்றிக்கொள்ள கடவோம். அசைக்க முடியாத ராஜ்யத்தை பெற போகிறோமா? ಕದಲಿಸಲಾರದ ರಾಜ್ಯವನ್ನು ಹೊಂದಲು ಹೋಗುತ್ತೇವೆ. சபை எப்படியா இருக்க வேண்டுமா? ಸಭೆಯಾಗಿರಬೇಕಂತೆ பயத்தோடு பக்தியோடு இருக்க வேண்டும். ಭಯದಿಂದ ಭಕ್ತಿಯಿಂದ எங்க ಇರಬೇಕು. இருக்குதையா பயபக்தி சபையில இப்பொழுது? ಸಭೆಯಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಭಯಭಕ್ತಿ ಇದೆ. ஒவ்வொரு வருஷமும் பயபக்தி குறைவாய் கொண்டே வருகிறது சபையில. ವರ್ಷ ವರ್ಷವೂ ಸಭೆಯಲ್ಲಿ ಭಯಭಕ್ತಿ ಕೊರತೆ ಆಗುತ್ತಾ ಇದೆ. வாலிப பெண்ணுகிட்ட பக்தி குறைவாய் கொண்டு வருகிறது. ಒಂದು ವಾಲಿಬ ಸ್ತ್ರೀಯ ಹತ್ತಿರ வாலிபகிட்ட பக்தி குறைவாய் கொண்டு வருகிறது. ಯವನಸ್ಥರ ಭಕ್ತಿ ಕಮ್ಮಿ குடும்ப ಆಗುತ್ತಿದೆ. தலைவருடைய தலைவிகிட்ட பக்தி குறைவாய் கொண்டு ಕುಟುಂಬ வருகிறது. ನಾಯಕರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಭಕ್ತಿ ಕೊರತೆ ಆಗುತ್ತಿದೆ. அப்போ இந்த தேசத்துக்கு நீ எப்படி போவ? ಈ ದೇಶಕ್ಕೆ ಹೋಗಲು ಸಾಧ್ಯ? அசைக்க முடியாத ராஜ்யமா? ಕದಲಿಸಲಾರದ ರಾಜ್ಯವಂತೆ. எப்பேற்பட்ட ராஜ்யமா இருக்கலாம்? ಇದು ಯಾವ ರೀತಿಯ ರಾಜ್ಯವಿರಬಹುದು? அது எவ்வளவு பெருசு என்று ஒரு பெரிய தீர்க்கதரிசி சொல்றா. ಅದು ಎಷ್ಟು ದೊಡ್ಡದು ಎಂದು ಪ್ರವಾದಿ ಹೇಳುತ್ತಾರೆ. இந்தியா மாதிரி ಈ ಭಾರತ ದೇಶದ ರೀತಿ 1,00,000 இந்தியா போட்டா 1,00,000 ಭಾರತ ಹಾಕಿದರೆ அப்பேற்பட்ட தேசம் அது. ಅಷ್ಟು ದೊಡ್ಡದಾದ ದೇಶವಂತೆ. அத்தனிலும் பொன்னான வீதிகள் இருக்கிறது. ಅಷ್ಟಲ್ಲೂ ಬಂಗಾರದ ಬೀದಿಗಳಿದೆ. யாராலும் வர்ணிக்க முடியாது. ಯಾರಿಂದಲೂ ವರ್ಣಿಸಲು ಅಸಾಧ್ಯ. 300 ಭಾಷೆயில 300 ಭಾಷೆಗಳು. எந்த ಭಾಷೆயில ನಾವುக்கு சக்தி இல்லையா? ಯಾವ ಭಾಷೆಯ ಬಾಯಿಗೆ ಶಕ್ತಿ ಇಲ್ಲವಂತೆ. ஏன்? ಯಾಕೆ? நான் போய் ನಾನು ಹೋಗಿ எடுத்து ஆயத்த பண்ணுகிறேன். ಸ್ಥಳವನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡುತ್ತೇನೆ. அப்ப எடுத்து ஆயத்த பண்ணுகிறது எப்பேற்பட்ட எடுத்து ஆயத்த பண்ணுவார்? ಸ್ಥಳ ಸಿದ್ಧ ಮಾಡುವರು ಯಾವ ರೀತಿ ಮಾಡುತ್ತಾರೆ? சின்ன சின்ன வீடுகளை வைப்பாரு. ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಮನೆಗಳನ್ನು ಇಡುತ್ತಾರೆ. இந்த மாதிரி ஃபேனுங்க காத்தாடுற மாதிரி வச்சுக்குவாரு. ಈ ರೀತಿ ಫ್ಯಾನು ಗಾಳಿ ಆಗುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಇಡುತ್ತಾರೆ. அங்க சூரியனும் கிடையாதா? ಅಲ್ಲಿ ಸೂರ್ಯನು ಇಲ್ಲವಂತೆ, சந்திரனும் கிடையாது. ಚಂದ್ರನೂ ಇಲ್ಲವಂತೆ. பின்ன யாரா? ಮತ್ತೆ ಯಾರಿದ್ದಾರೆ? இயேசுவுடைய முகம் தானே. ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಮುಖ ಮಾತ್ರವಿರುತ್ತದೆ. ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ನಗರத்திற்கு ನಾನು ದೇವಾಲಯನ್ನು ಕಾಣಲಿಲ್ಲ, ಏಕೆಂದರೆ ಸರ್ವಶಕ್ತನಾದ ದೇವರಾಗಿರುವ ಕರ್ತನು ಯಜ್ಞದ ಕುರಿಯಾದತನು ಅದರ ದೇವಾಲಯವಾಗಿದ್ದಾನೆ. ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಬೆಳಕನ್ನು ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ ಸೂರ್ಯನಾಗಲಿ ಚಂದ್ರನಾಗಲಿ ಬೇಕಿಲ್ಲ, ಅದಕ್ಕೆ ದೇವರ ಪ್ರಭಾವವೇ ಬೆಳಕನ್ನು ಕೊಟ್ಟಿದೆ. தேவனுடைய முகமே கோடிக்கணக்கான இந்தியா தேசம் போட்ட ஒரு பரலோகத்து ஒரு வெளிச்சம் அவருடைய யாரா இருக்கலாம்? ದೇವರ ಮುಖವೇ ಪ್ರಕಾಶವಾಗಿರುವುದಾದರೆ ಅವರು ಯಾಗಿರುತ್ತಾರೆ? ஜோதி. ಅವರು ಪ್ರಕಾಶವಾಗಿದ್ದಾರೆ, ஜெகஜோதி. ಜಗಜ್ಯೋತಿಯಾಗಿದ್ದಾರೆ. அவரை யாராலும் நிக்க முடியாது. ಅವರ ಮುಂದೆ ಯಾರು ನಿಲ್ಲಲು எரிஞ்சிடுவார்கள், ಉರಿದು ಬಿಡುತ್ತಾರೆ. யார் நிக்க முடியும்? ಯಾರು ನಿಲ್ಲಲು ಸಾಧ್ಯ? யார் மேல ரத்தம் இருக்கிறதோ, ಯಾರ ಮೇಲೆ ರಕ್ತವಿರುತ್ತದೋ, யார் மேல மனம் திரும்பல் இருக்கிறதோ, ಯಾರ ಮೇಲೆ ದೇವರ ಕಡೆ யார் பேர் ஜீவபுஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதோ, ಯಾರ ಹೆಸರು ಜೀವಪುಸ್ತಕದಲ್ಲಿ யார் மேல தயவு இருக்கிறதோ, ಯಾರ ಮೇಲೆ ದಯೆ ಇದೆಯೋ அவரை போலவே சாயலடைந்து அவருக்கு முன்பாக நிக்க முடியும். ಅವರ ಸ್ವರೂಪವಾಗಿ ಅವರ ಮುಂದೆ ನಿಲ್ಲಲು ಸಾಧ್ಯ. அதுக்காகத்தான் இந்த சபை வச்சிருக்கிறார். ಅದಕ್ಕಾಗಿ ಸಭೆ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ಮೊಳಗಾತುಳ್ಳ ಏನ್ ಜಪ್ಸಿ ನಿಕ್ಕಿರ್ತೀನಿ, ನಿನಗೆ ಮೆಣಸಿನ ಪುಡಿ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಕೇವರಲ್ಲಿ ಏನ್ ಜಪ್ಸಿ, ರಾಗಿ ಇಲ್ಲ ಎಂದು ಅರ್ಚಿಲಿ ಏನ್ ಜಪ್ಸಿ, ಅಕ್ಕಿ ಇಲ್ಲ ಎಂದು ಪ್ರಾರ್ಥಿಸುವುದು, ಮುದು ನೋವು ಜಪ್ಸಿ ನಿಕ್ಕಿರ್ತೀನಿ, ಬೆನ್ನು ನೋವು ಎಂದು ಇಡುಪು ನೋವು ಪ್ರಾರ್ಥಿಸುವುದು, ಜಪ್ಸಿ ನಿಕ್ಕಿರ್ತೀನಿ, ನಡ ನೋವು ಎಂದು வண்டியில ಏನ್ ಜಪ್ಕಿರ್ತೀನಿ, ನನಗೆ ಗಾಡಿ ಇಲ್ಲ ಎಂದು ಪ್ರಾರ್ಥಿಸುವುದು. இந்த சபையை கேவலமா வச்சிருக்கிற ಇದು ಸಭೆಯನ್ನು ಕೇವಲವಾಗಿ ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದೀರಿ. எல்லா வான மண்டலத்துக்கு மேலாக போற சபை இது. ಎಲ್ಲ ಆಕಾಶ ಮಂಡಲ ದಾಟಿ ಹೋಗುವ ಸಭೆ ಇದು. கேட்கறதெல்லாம் ஒரு ஜுஜுபி அதெல்லாம். ನೀನು ಹೇಳುವುದು ಬಹಳ ಕೇವಲವಾದದ್ದು. கேவலமான கேட்டு பக்தி செஞ்சனவரே, ಕೇವಲವಾದದನ್ನು ಕೇಳಿ ಭಕ್ತಿ ಮಾಡುತ್ತಿದ್ದೀರಾ. பெரிய சக்கரவர்த்தி இருந்தாரா? ದೊಡ್ಡ ಚಕ್ರವರ್ತಿ ಇದ್ದಾರಂತೆ. அவன் சக்கரவர்த்தி எப்படி இருக்கலாம்? ಚಕ್ರವರ್ತಿ ಅಂದ್ರೆ ಯಾಕೆ? ஒரே ஒரு மகன் இருந்தானா, ಒಂದೇ ಒಂದು ಮಗನಿದ್ದಾನಂತೆ. ஒரு நாள் தேம்பி தேம்பி அழுதானா. ಒಂದು ದಿವಸ ಬಿಕ್ಕು ಬಿಕ್ಕಿ ಅತ್ತನಂತೆ. சக்கரவர்த்திக்கு மிகவும் வேதனை. ಚಕ್ರವರ್ತಿಗೆ ಬಹಳ ಸಂಕಟವಾಯಿತು. உலகமே சக்கரவர்த்தி தான் இருந்து ಲೋಕವೇ ಚಕ್ರವರ್ತಿ. ஒரே மகன் ஏன் அழுறா? இவனுக்கு என்ன கவலை? ಒಂದೇ ಮಗನಿಗೆ ಏನು ಚಿಂತೆ? அவன் கேட்டானா, ಅವನು ಕೇಳಿದನಂತೆ, அப்பா ಅಪ್ಪ எனக்கு ஒரு அவாய் சேர்ப்பி வாங்கி கொடுக்க முடியுமான்னு கேட்டானா. ಒಂದು ಅವಾಯ್ಸ್ ಚಪ್ಪಲಿ ತೆಗೆದುಕೊಡಲು ಸಾಧ್ಯವಾ ಅಂದನಂತೆ. அப்படித்தாங்க நம்ம பக்தி. ನಮ್ಮ ಭಕ್ತಿ ಅದೇ ರೀತಿ ಇದೆ. மகாபெரிய கோடாதீஸ்வர தேவன், ದೇವರು ಕೋಟ್ಯಾಧಿಪತಿಯಾಗಿದ್ದಾರೆ. ஒரு செருப்பு வாங்கி கொடுக்க முடியுமா? ಒಂದು ಚಪ್ಪಲಿ ತೆಗೆದುಕೊಡಲು ಸಾಧ್ಯವಾ? கேவலமாக போய் நிற்கிறார். ಕೇವಲವಾಗಿ ನಾವು ಹೋಗುತ್ತಿದ್ದೇವೆ. தேவன் யார்? ದೇವರು ಯಾರು? அவர் நீளம் என்ன? ಅವರ ಒತ್ತರ அவர் அகலம் என்ன? ಅವರ ಅಗಲ, அவர் ஆழம் என்ன? ಅವರ ಆಳವು ಯಾವುದು? எடை போட்டு பார், ಲೆಕ್ಕ ಹಾಕಿ ನೋಡಿರಿ.
ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இப்பேற்பட்ட சத்தியங்கள் லட்சக்கணக்கான ஜனங்கள் மத்தியில பேசக்கூடியது. ಲಕ್ಷಾಂತರ ಜನಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಮಾತಾಡುವ அநேக மக்கள் இயேசு ஏற்றுக்கொள்வார்கள். ಅನೇಕ ಮಕ್ಕಳು ಯೇಸುವನ್ನು ಅಂಗೀಕರಿಸುತ್ತಾರೆ. நான் உங்ககிட்ட அவஸ்தைப்பட்டு செத்து நிற்கிறேன். ನಿಮ್ಮ ಹತ್ತಿರವೇ ಅಯ್ಯ ಅವಸ್ಥೆ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. தேவர்களே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எச்சரிக்கையா இருந்துக்கோ. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದುಕೊಳ್ಳಿ. கர்த்தர் நிற்க வேண்டும், ದೇವರು ನಿಲ್ಲಬೇಕು. கர்த்தர் பேச வேண்டும், ದೇವರು ಮಾತಾಡಬೇಕು. கர்த்தர் நிற்க வேண்டும், ದೇವರು ನಿಲ್ಲಬೇಕು. அவருடைய வார்த்தையை அவரோட நாவல வைக்க வேண்டும். ಅವರ ಮಾತುಗಳನ್ನು ಅವರ ಬಾಯಲ್ಲಿ ಇಡಬೇಕು. அதுதான் சபை. ಅದೇ ಸಭೆ ಆಗ, வேற எதுவுமே சபை கிடையாது. ಬೇರೆ ಯಾವುದು ಸಭೆ ಆಗಲಾಗುವುದಿಲ್ಲ. தேவர்களே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எச்சரிக்கையா இருந்துக்கோ. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದುಕೊಳ್ಳಿ. ஆகையாலே ಆದ್ದರಿಂದ உன்னோட வாழ்க்கையில இருள் வராதபடிக்கு ನಿಮ್ಮ ಬಾಳಿಗೆ ಕತ್ತಲು ಬರದಂತೆ வெளிச்சமா இருக்க வேண்டும். ಬೆಳಕಾಗಿ ಇರಬೇಕು. தன்னோட சத்ரு பக்கமாக இருளாக்கி விட்டால் ತನ್ನ ಶತ್ರುವಿನ ಕಡೆ ಕತ್ತಲನ್ನು ಕಳಿಸಿದರು, தம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிச்சத்தை உண்டாக்கி ತಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ಬೆಳಕನ್ನು ಕಳಿಸಿಕೊಟ್ಟರು. என் அன்பு தேவர்களே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, மிக நாம் ஜாகிரதையா இருக்க வேண்டும். ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. 91வது சங்கீதம் 91ನೇ ಕೀರ್ತನೆ 5:6 வார்த்தை பாருங்க. 5:6 ಓದಿರಿ. மடமடன் வார்த்தை கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல. என்ன இப்ப என்ன? இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் ஆ. பகலில் பறக்கும் அம்புக்கும் ஆ. இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் இருளிலே வரும் பயங்கரத்துக்கும் ಇರುಳಲ್ಲಿ ಭಯ ಹುಟ್ಟಿಸುವ ಯಾವುದಕ್ಕೂ, ಹಗಲಲ್ಲಿ ಹಾರಿ ಬರುವ ಬಾಣಕ್ಕೂ, ಹಾ. ಕತ್ತಲೆಯಲ್ಲಿ ಸಂಚರಿಸುವ ரெண்டு வேலை ವಿಪತ್ತಿಗೂ, செய்கிறான் சாத்தான். ಸೈತಾನ್ 2 ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಾನಂತೆ. என்ன ரெண்டு வேலை? ಅದೇನು 2 ಕೆಲಸ? இருளிலே வரும் பயங்கரத்துக்கும் ಇರುಳಲ್ಲಿ ಬರುವ ಕತ್ತಲಲ್ಲಿ ಬರುವ ಭಯಕ್ಕೂ, பறையில வரும் அம்புக்கும் ரெண்டும் வருது. ಹಗಲಲ್ಲಿ ಬರುವ ಬಾಣಕ್ಕೂ. இருளிலே என்ன வருது? ಕತ್ತಲಲ್ಲಿ ಏನು ಬರುತ್ತದೆ? பயங்கரமான சொப்பனங்கள். ಭಯಂಕರವಾದ ಕನಸುಗಳು. உன்னோட சொப்பனங்களை உன்னை நடக்க வைக்கிறது. ನಿಮ್ಮ ಕನಸುಗಳು ನಡಗಿಸಿ ಬಿಡುತ್ತವೆ. பகலில வர அம்பு என்ன? ಹಗಲಲ್ಲಿ ಬರುವ ಬಾಣವೆಂದರೆ உன்னை தூஷணமா பேசுறார்கள், ನಿನ್ನ ದೂಷಣೆ உன்னை ಮಾಡುತ್ತಾರೆ, நிந்திக்கிறார்கள், ನಿನ್ನ ನಿಂದಿಸುತ್ತಾರೆ, உன்னை கேவலமா வைக்கிறார்கள். ಕೇವಲವಾಗಿ அதுதான் ನೆನೆಸುತ್ತಾರೆ. அம்பு வந்து பாயுது உனக்கு. ಅದೇ ಬಾಣವು ಬಂದು ತಿವಿಯುತ್ತದೆ. சொல்றா, ಅದೇ ಹೇಳುತ್ತಾರೆ. இருளில வரும் பயங்கரத்துக்கும் ಕತ್ತಲಲ್ಲಿ ಬರುವ பகலில வரும் அம்புக்கும் ಹಗಲಲ್ಲಿ ಬರುವ ಬಾಣಕ್ಕೂ பயப்பட மாட்டேன். ನಾನು ಭಯಪಡುವ. ஏன் பயப்பட மாட்டேன்? ಯಾಕೆ ಭಯಪಡುವುದಿಲ್ಲ? 91:1 ஏன் பயப்பட மாட்டேன்? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் நான் அவருடைய நிழலின் மறைவில் இருக்கிறபடியாலே சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவருடைய நிழல் ಪರಾತ್ಮನ ಮರೆಮಚ್ಚಿರುವವನು ಆ. ಸರ್ವಶಕ್ತನ ಆ. ಆಶ್ರಯದಲ್ಲಿ ಆ. ಸುರಕ್ಷಿತನಾಗಿರುವನು. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அவன் இருளுக்கும் பயப்பட மாட்டான், ಅವನು ಕತ್ತಲಿಗೂ ಭಯಪಡುವುದಿಲ್ಲ, பகலுக்கும் பயப்பட மாட்டான். ಹಗಲಿಗೂ ಭಯಪಡುವುದಿಲ್ಲ. தேவ ಮಕ್ಕಳೇ, ஆகையால நீ எங்க இருக்க வேண்டும்? ನೀವೆಲ್ಲಿರಬೇಕು? அவர் கிட்ட இருக்க வேண்டும். ಅವರ ಹತ್ತಿರ, அவருடைய நிழல் ಅವರ ನೆರಳು உன் மேல இருக்க வேண்டும். ನಿಮ್ಮ ಮೇಲಿರಬೇಕು. இருಳು ஒன்னும் செய்ய முடியாது, ಕತ್ತಲೆಯನ್ನು ಮಾಡಲಾಗುವುದಿಲ್ಲ, பகலில் ஒரு அம்பு ஒன்றும் செய்ய முடியாது. ಹಗಲಿನ ಬಾಣವು ಏನು ಮಾಡಲಾಗುವುದಿಲ್ಲ. ஐயா ஒரு கனவு கண்டுட்டாங்கய்யா, ಅಯ್ಯ ಒಂದು ಕನಸು ನೋಡಿದೆ, பேய் என்னை துரத்தின்னு வருது. ದುರಾತ್ಮನನ್ನು ಓಡಿಸಿಕೊಂಡು ಬರುತ್ತದೆ. துரத்தின்னு வரட்டும், உன்னை ಓಡಿಸಿ துரத்தி அடிக்கணும். ಓಡಿಸಿ ಹೊಡೆಯಬೇಕು. தேவ ಮಕ್ಕಳೇ, ஏன் பேய் உன்னை துரத்தின்னு வருது? ಯಾಕೆ ದುರಾತ್ಮ ಓಡಿಸಿಕೊಂಡು துரத்தின்னு வருது? ಯಾಕೆ ಓಡಿಸಿಕೊಂಡು? பெரிய பள்ளத்துல விழுந்துட்ட, ಒಂದು ದೊಡ್ಡ ಹಳ್ಳದಲ್ಲಿ உன்னை என்ன பள்ளத்துல விழுவாரு, பரலோகத்துக்கு போவேனே, நீ ஓட வேண்டும். ನೀನು ಓಡಬೇಕು. எப்படி ஓட வேண்டும்? ಯಾಕೆ ಓಡಬೇಕು? வேத என்ன சொல்றது? ವೇದ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? அவனை எதிர்த்து நில், ಅವನನ್ನು ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲು, அவன் ஓடி போய் விடுவான். ಅವನು ಓಡಿ ಹೋಗಿ ಬಿಡುತ್ತಾನೆ. எப்படி எதிர்த்து நிற்க வேண்டும்? ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲಬೇಕು. இன்னைக்கு அநேக பேர் ஜெபங்களை நீங்க ஜெபிக்கும் போது எனக்கு பயம். ಅನೇಕರು ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ಭಯ. அல்ல யாரோ சில பேர் ஜெபிக்கிறீங்க, ஜெபக்கு தலைவர் யாருன்னு தெரியல. ಅದು சபிக்கிற பிசாசு, கடிக்கிற பிசாசு செய்யாதே. ಸಭೆ ಶಾಪ ಕೊಡುವುದು, ಖಂಡಿಸಿಕೊಳ್ಳುವುದು ಮಾಡಲು ಹೋಗಬೇಡ. உன்னை தூக்கி அப்படியே ஜோபில் வச்சுன்னு போயிடுவான். ನೀನು ಹಾಗೆ ಜೋಬಿನಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡು ಹೋಗಿ ಬಿಡುತ್ತಾನೆ. அது யார் சபிக்க வேண்டும், யார் கடிந்து கொள்ள வேண்டும்? ಯಾರು ಸಭಿಸಿ ಖಂಡಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು? தேவ ஊழியக்காரனும் செய்ய முடியாது. ದೇವರ ಸೇವಕರು ಮಾಡಲಾಗುವುದು. எப்போ உத்தர கொடுக்கிறாரோ, ದೇವರು ಯಾವಾಗ ಉತ್ತರ ಕೊಡುತ್ತಾರೋ அப்பொழுதுதான் சபிக்க வேண்டும். ಆಗಲೇ ಸಭಿಸಲೇಬೇಕು. சும்மா சபிங்கள் பிசாசே, ನೀನು ಸುಮ್ಮನಾದರೂ ಸೈತಾನನ್ನು கடிந்துக பிசாசே என்று ஜெபக்குள்ள சிறு பேர் செய்றீங்களா? உஷாரா இருங்க, இதோட நிறுத்திக்கோங்க, இல்ல உன் குடும்பத்தை ஆட்டி விட்டுடுவா. அப்புறம் அவ்வளவுதான். நீ ஒரு பக்கம், புள்ள ஒரு பக்கம், இதெல்லாம் தானா தீரா பண்ணி விட்டுடுவா அவன். ஓ, ನಿನ್ನ ಕುಟುಂಬವನ್ನ ಎಲ್ಲ ತಾರಾಗಿ ಮಾಡಿಬಿಡುತ್ತಾನೆ. 4 ಯುಗத்துக்கு மேலாக இருக்கிறவன் அவன். ಅವನು 4 ಯುಗಕ್ಕೆ ಮೊದಲಿದ್ದವನು. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த பூமியை உண்டாவதுக்கு முன்னே இருக்கிறவன் அவன். ಈ ಭೂಮಿ ಉಂಟು ಮಾಡೋದಕ್ಕೆ ಮೊದಲು, சூரியனை உண்டாவதுக்கு முன்னே இருக்கிறவன் அவன். ಸೂರ್ಯ ಉಂಟು ಮಾಡೋದಕ್ಕೆ ಮೊದಲಿದ್ದವನು. லட்சக்கணக்கான வரம் உடையவன் அவன். ಲಕ್ಷಾಂತರ ವರಗಳು ಉಂಟವನು. சின்ன தூசி கூட அவனுக்கு தெரியும், ಚಿಕ್ಕ ಧೂಳು ಸಹ ಅದಕ್ಕೆ ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ. அவனை போய் இஷ்டத்துக்கு கடிந்து கொள்ள போவாதீங்க. ஜெபக்குள்ள யார் சொன்னாலும் நீங்க கடிந்து கொள்ள போவாதீங்க. ಇಷ್ಟ ರೀತಿಯಲ್ಲಿ ಯಾರು ಹೇಳಿದರೂ ಖಂಡಿಸಲು ಹೋಗಬೇಡಿರಿ. ஒரு நாள் ಒಂದು ದಿವಸ
பிசாசு என்ன சொன்ன தெரியுமா? ಸೈತಾನ அவள் பின்வாங்கி போயிருக்கிறா. ಅವಳು அவள் பக்தியா இருக்கும் போது என்ன கடிந்து கொண்டா. ಅವಳು ಭಕ್ತಿಯಿಂದ ಇರುವಾಗ சரீரத்துல ஈட்டிகள் பாய்ந்திருக்கிறது. ನನ್ನ ಶರೀರದಲ್ಲಿ ಬಾಣಗಳು ಚುಚ್ಚುತ್ತಿದೆ. காத்திருக்கிறேன் அவளை எடுத்துட்டு போய் பாதாத்துக்கு போடுறதுக்கு. ಅವಳನ್ನು ಎತ್ತಿಕೊಂಡು ಚಿತ್ರವಧೆ செய்ய போகிறான் அவளை. ಚಿತ್ರವಧೆ ಮಾಡುತ್ತೇನೆ ಅವಳನ್ನು. பின்வாங்கி போகிறாவோ. ಅವಳು ಹಿಂದಕ್ಕೆ ಹೋಗಿ போதுமா? ಸಾಕ. போதுமா அம்மா? போதுமா ஐயா? ಅಯ್ಯ ಅಮ್ಮ ಸಾಕಾಗುತ್ತದಾ? ಭಕ್ತಿ செய். ಭಕ್ತಿ ಮಾಡಿರಿ. கீழ்ப்படி. ವಿಧೇಯಲಾಗು. ಸ್ವಾಮಿ ನಾನು ஒன்றுமில்லை. ಸ್ವಾಮಿ ನಾನು ಒಂದು ಇಲ್ಲ. மண்ணப்பா. ನಾನು ಒಂದು ಮಣ್ಣು தூசி. ನಾನು ಧೂಳು. என் குடும்பம் ஒண்ணுமில்லை. ಕುಟುಂಬ ಒಂದು ಇಲ್ಲ. அப்படியே நீ போ. ಹಾಗೆ ನೀನು இருதயம் அப்படியே போகட்டும். ಹೃದಯ ಹಾಗೆ ರೀತಿ ಹೋಗಲಿ. கடிந்து கொள்கிறதும் விரட்டுறதும் அவருடைய டியூட்டி. ಖಂಡಿಸುವುದು ಓಡಿಸುವುದು ಅವರ அந்த டியூட்டிக்கு நீ போகாதே. ಆ ಕೆಲಸ ನೀನು ಮಾಡಬೇಡ. முட்டாள்தனமா மூடத்தனமான ஜெபங்களை செய்யக்கூடாது. ಮೂರ್ಖರಂತೆ ಪ್ರಾರ್ಥನೆ. ஜெபக்குள்ள சில ஜெபங்களை செய்யறீங்க, அது முட்டாள்தனமான மூடத்தனமான ஜெபமா இருக்குது. கர்த்தருடைய அடி உங்களுக்கு விழுவும். ದೇವರ ವಧೆ ஜெபக்குள்ள எப்படி இருக்க வேண்டும்? ಪ್ರಾರ್ಥನೆ ಕೂಟ ಹೇಗಿರಬೇಕು? தாழ்த்தி கொண்டு ஜெபிக்க வேண்டும். ನಿನ್ನನ್ನು ತಗ್ಗಿಸಿಕೊಂಡು ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. ಇದಕ್ಕಾக நம்ம ஜெபிக்கலாம். ಇದಕ್ಕಾಗಿ ಅದಕ್ಕಾக நம்ம ஜெபிக்கலாம். ಅದಕ್ಕಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. ಅವರಿಗಾಗಿ ஜெபிக்கலாம். ಅವರಿಗಾಗಿ இப்படித்தான் ஜெபக்குழு. அதுதான் ஜெபக்குழு என்றது. ಅದೇ ಜಪ ಕೂಟ. நீங்க பிரசங்க செஞ்சுட்டு இல்லாதெல்லாம் நோண்டுறீங்க. ಪ್ರಸಂಗ ಮಾಡಿ ಇಲ್ಲದನ್ನೆಲ್ಲ ಹೇಳುತ್ತೀರಾ. பிசாசு அதனால தான் ஒண்ணுக்கலாதபடி செஞ்சுட்டு உன்னை இருக்கிறதுலயும் டவுன் பண்ணி விட்டுடுவான். ನಿನ್ನ ಇರುವುದರಲ್ಲೂ ಇನ್ನೂ ಕೆಳಗಡೆ ಇಳಿಸಿ ಫುಲ್ ಡೌನ್ பண்ணி விட்டுடுவான். ಸಂಪೂರ್ಣ ಕೆಳಗಡೆ ಇಳಿಸಿ ಬಿಡುತ್ತಾನೆ. ஒரு பையன் சுமார் வருஷத்துக்கு முன்னே என்ன கிட்ட வந்தான். ಒಂದು ಹುಡುಗ ಸುಮಾರು ವರ್ಷಕ್ಕೆ ಬಂದ್ರು. ಅಯ್ಯ ಹತ್ತಿರ ಬಂದರು. நான் ஜெபிக்கும் போது எலும்பு தோலம் ஆகிவிட்டான். ಅಯ್ಯ ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ಬಹಳ ಸಣ್ಣಗಾಗಿ ಬಿಟ್ಟಿದ್ದೆ. நான் ரட்சிக்கப்பட்டுக்கிறேன். ನಾನು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದೆ. அபிஷேகம் பெற்றிருக்கேன். ಅಭಿಷೇಕ ಹೊಂದಿದ್ದೇನೆ. நான் சுமார் 8 மாதம் வியாதியில படுத்தி விட்டேன். 8 ತಿಂಗಳು ಕಾಯಿಲೆ. எலும்பு தோலம் ஆகிவிட்டேன். ಮೂಳೆ ಚಕ್ಕಲ ಹಾಕಿಬಿಟ್ಟಿದ್ದೆ. ஏன் கேட்டேன். ಯಾಕೆ ಅಂತ. ஐயா நான் ஒரு சொப்பனத்தை கண்டேன். ಅಯ್ಯ ನಾನೊಂದು ಕನಸು ನೋಡಿದೆ. அந்த சொப்பனத்துல ಆ ಕನಸಿನಲ್ಲಿ நான் செய்கிற ஊழியத்துல ನಾನು ಮಾಡುವ ಸೇವೆ ஒரு சின்ன கோழி குஞ்சு வந்துச்சு. ಒಂದು ಚಿಕ್ಕ ಕೋಳಿ ಮರಿ ಬಂದಿತ್ತು. அது வந்து என்னை கொத்திடுச்சு. ಅದು ಬಂದು ನನ್ನನ್ನು ಕುಕ್ಕಿ. அதுல இந்த 8 மாதம் படிகடைய படுத்து விட்டேன். ಅವತ್ತಿನಿಂದ 8 ತಿಂಗಳು ಮಾಸ್ಕಲ್ಲಿ பொழிக்க மாட்டேன்னு ஆயிடுச்சு. ನಾನು ಉಳಿಯುವುದಿಲ್ಲ ಎನ್ನುವಾಗಿತ್ತು. ஏதோ அவரோட தயவு பொழித்தேன். ಏನು ಅವರ ದಯೆ ಉಳಿಕೆ ಬಿಟ್ಟು. நான் சொன்னேன், ನಾನು ಅಯ್ಯ ಹೇಳಿದೆ, கோழி குஞ்சு அடிச்சதுக்கே போயிட்டியே, ಕೋಳಿ ಮರಿ ಕುಕ್ಕಿದಕ್ಕೆ சேவல் வந்து அடிச்சிருந்தா என்ன பண்ணிருப்பேன்? ಹುಂಜ ಬಂದು ಹೊಡೆದಿದ್ರೆ ಏನಾಗುತ್ತಿತ್ತು? ஏன் தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? சித்தமில்லாத இடத்துல ஊழியம் செய்யறது, ಚಿತ್ತವಿಲ್ಲದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಸೇವೆ ಮಾಡುವುದು, தேவலியே சித்தமில்லாத காரியங்களில் ஈடுபடுறது. ಚಿತ್ತವಿಲ್ಲದ ಕಾರ್ಯದಲ್ಲಿ நான் கேட்டேன், எப்போ பிசாசை கடிதுக்கினியான்னு கேட்டேன். ಯಾವಾಗಾದ್ರೂ ಸೈತಾನನ್ನು ಖಂಡಿಸಿದೆಯಾ? ஆமா, ಹೌದು, எப்பொழுதும் கடிஞ்சு கொள்வேன். ಯಾವಾಗಲೂ ಖಂಡಿಸುತ್ತೆ. ಆದ್ದರಿಂದಲೇ ನಿಮಗೆ ತೊಂದರೆ ಬಂದಿದೆ. அவனை கூப்பிட்டு முழங்கால் படிட்டு ಅವನು ಕರೆದು ಮೊಣಕಾಲು ಹಾಕಿಸಿ, ஒரு ದಯவு காட்டு ಸ್ವಾಮಿ ಒಂದು ದಯ ಮಾಡಿ, ஒரு தடவை மன்னிச்சிடு, ಒಂದು ಸಾರಿ ಕ್ಷಮಿಸಿ ಬಿಡಿ. அவನ குணங்களை மாத்த போகிறான். ಗುಣವನ್ನು ಮಾರ್ಪಡಿಸಿರಿ. எலும்புத்தோல் ஆகிவிட்டா, ಮೂಳೆ ಚಕ್ಕಳ ಆಗಿಬಿಟ್ಟು இன்னைக்கு நாளைக்கு சாவரா. ಇವತ್ತು ನಾಳೆ ಸಾಯ್ತಾ. ஒரு சின்ன கோழி குஞ்சு அடிச்சதுக்கு அப்படி ஆயிட்டானே. ಕೋಳಿ ಮರಿ ಕುಕ್ಕಿದಕ್ಕೆ ಆ ರೀತಿ ಆಗಿಬಿಟ್ಟೇನೆ. வானத்துக்கு பூமிக்கு ஆவிகள் வந்தானே செய்ய, ಆಕಾಶ ಭೂಮಿಗೆ ಆತ್ಮಗಳು ಬಂದರೆ ಏನ? ದೇವರ ಮಕ್ಕಳೇ, முன்புறமும் பின்புறமும் தேவனாகிய நான் உன்னோட இருக்கிறேன். ಹಿಂದೆಯೂ ಮುಂದೆಯೂ ದೇವರಾದ ನಾನು ಇದ್ದೇನೆ. எச்சரிக்கையா இருந்து கொள்ளுங்கள். ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿದ್ದುಕೊಳ್ಳಿ. சாத்தானோட விளையாட போகாதே. ಸೈತಾನ್ ಜೊತೆ ತಮಾಷೆ ಆಡಬೇಡಿ. இஷ்டம் போல அவிசுவாசம், ಅಸುತ್ತಂಗೋ, பலையினங்கோ, பொல்லாத பாவத்தை வச்சு ஜெபக்குள் நடத்துறது, பிசாசு சபிக்கிறது, கதையே அதோ கதி. ನಿನ್ನ ಕಥೆಯ ಅಧೋಗತಿ ಆಗಿಬಿಡುತ್ತೆ. எச்சரிக்கையா இருந்து ಎಚ್ಚರಿಕೆ ஆயத்தமா வளர்த்துக்கோ. ಸಿದ್ಧವಾಗಿ குறிப்பிட்டு ஏறும்போது கூட சாமி ஆயத்தமா இருந்த என்ன மேல இல்லாட்டி இங்க டன் ஃபயர் ஆயிடு. ಸ್ವಾಮಿ ಸಿದ್ಧವಾಗಿದ್ದರೆ ಮೇಲೆ ಕಳಿಸಿಲ್ಲ. என்ன அழைத்திருக்கிறார், ನಾನು ಅಯ್ಯವನ್ನು ಕರೆದಿದ್ದಾರೆ, என்னோட நிக்கிறார், ಅಯ್ಯ ಜೊತೆ என்னோட பேசுறார், ಅಯ್ಯ ಜೊತೆ ಮಾತಾಡುತ್ತಾರೆ. அவரோட சித்தமா இருக்கிறது, ಅವರ ಚಿತ್ತವಾಗಿದೆ. ஆனால பயம், ಆದರೂ ಭಯ. சுவாமி நான் ஆயத்தமா இருக்கிறேன், ಸ್ವಾಮಿ ನಾನು ಸಿದ್ಧವಾಗಿದ್ದೇನೆ, எனக்கு ஒரு தடவை மன்னிப்பு, ಒಂದು ಸಾರಿ ಕ್ಷಮಿಸಿ, ரத்தத்தை ஊத்து, ನಿಮ್ಮ ರಕ್ತವನ್ನು இவಳು வரும்போது கூட இவளுக்கு சொல்றேன், ಅಮ್ಮ ಬರುವಾಗಲೂ ಹೇಳಿಬಿಟ್ಟು ಎಚ್ಚರಿಕೆ ವಿளையாட போகாதே, வெளிப்பிட்ட ಎಚ್ಚರಿಕೆ ತಮಾಷೆ ಆಡ மட்டுமா தாழ்த்திக்கோ, ಸಂಪೂರ್ಣ ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು, பரிசுத்தமா இருக்க வேண்டும், ಪರಿಶುದ್ಧವಾಗಿರಬೇಕು. ஏனென்றா ಯಾಕೆಂದರೆ தேவ அக்கினி பலிபீடத்தில் இறங்குறது, ದೇವರ ಬೆಂಕಿ ಬಲಿಪೀಠದಲ್ಲಿ ಇಳಿಯುತ್ತದೆ. எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ಎಚ್ಚರಿಕೆ. இதோ நான் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறேன். இதோ ನಾನು ದಹಿಸುವ ಅಗ್ನಿ. எவ்வளவு பயந்து ஜீவிக்கிறோமோ, ಎಷ್ಟು ಭಯಪಟ್ಟು ಜೀವಿಸುತ್ತೇವೆ, அவளும் ஆசீர்வாதம் நெருங்கி வரும். ಅಷ್ಟು ಆಶೀರ್ವಾದವು ತುಂಬಿ ಬರುತ್ತೆ. இங்க அவரோட சமூகம் இருக்கிறது. ಇಲ್ಲಿ ಅವರ ಪ್ರಸನ್ನತೆ ಇದೆ. பயந்து வா, ಭಯಪಟ್ಟು ಬಾ. கண்ணு சரியா இருக்கட்டும், ನಿನ್ನ ಕಣ್ಣು ಸರಿಯಾಗಿ, உன் சிந்தனை சரியா ನಿನ್ನ இருக்கட்டும், ಯೋಚನೆ ಸರಿಯಾಗಿ, உன் பேச்சு சரியா ನಿನ್ನ இருக்கட்டும், ಮಾತು ಸರಿಯಾಗಿ, உன் நடை சரியா ನಿನ್ನ ನಡತೆ இருக்கட்டும், ಸರಿಯಾಗಿ, உன் நாவு சரியா இருக்கட்டும், ನಾಲಿಗೆ ಸರಿ ಇರಲಿ. இஷ்டம் போல இங்கே நடக்க போகாது. ಇಷ್ಟ ರೀತಿಯಲ್ಲಿ ನಡೆಯಲು ಹೋಗಬೇಡಿರಿ. குழந்தைங்களை தூக்குறது, அப்படியே தூக்கின்னு காட்டுறது எல்லாருக்கும் போய்
ಮಕ್ಕಳ ಮಗುವನ್ನು ಇನ್ನೋಡು ಎತ್ತುಕೊಂಡು ನಿರ್ತಿಕೋ ದೇವ ಸಮಗಂ ದೇವರ ಸನ್ನಿಧಾನ இது ನಿಲ್ಲಿಸಿ. மியூசியம் இல்ல, ಇದು ಮ್ಯೂಸಿಯಂ ಅಲ್ಲವೇ ಅಲ್ಲ, இது தெய்வீக சமூகம். தேவன் உலாவுகிற இடம், ದೇವರು தெய்வத்தோடு சஞ்சரிக்கிற இடம். ದೇವದೂತರ நீ ಸಂಚರಿಸುವ பயந்து இருக்க வேண்டும், ನೀನು ಭಯಪಟ್ಟಿರಬೇಕು, மட்டமா தாழ்த்திக் கொள்ள வேண்டும். ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ஆலயத்துக்குள்ள வரும்போது ಆಲಯಕ್ಕೆ ಬರುವಾಗ உன்னை தாழ்த்திக் கொள்ள வேண்டும். ನಿನ್ನನ್ನು ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. சாமி, ಸ್ವಾಮಿ, அடியேன் வந்திருக்கிற ದಾಸನು ದಯ ಬಂದಿದ್ದೇನೆ, காட்டப்பா, ಒಂದು ಸಾರಿ ದಯ என்னை ಮಾಡಿ மன்னியும், ಕ್ಷಮಿಸಿಯಪ್ಪ, என்னை தகுதிப்படுத்தும். ನನ್ನನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಿಯಪ್ಪ. இன்று உன்னை தாழ்த்திக் கொள்கிறாயோ ಹಾಗೆ ನಿಮ್ಮನ್ನು ವಿದೇಶಿ அவருடைய சமூகம் உன்னை தூக்கி கொண்டே ಅವರ வரும். ಪ್ರಸನ್ನತೆ ಎತ್ತಿಕೊಂಡೇ ಬರುತ್ತೆ. எப்ப பெருமையோ நீ கீழே போயினே இருப்ப. ಯಾವಾಗ ಎಮ್ಮೆ ಬಂದಿತ್ತೋ ಕೆಳಗಡೆ ಹೋಗಿ ಬಿಡುತ್ತೆ. பாவம் செய்து விட்டு உஷாராயிரு, வெளியாட போகாதே. ಪಾಪ ಮಾಡಿಬಿಟ್ಟು ಎಚ್ಚರಿಕೆ ತಮ್ಮ. பாவத்துக்கு அதிபதி சாத்தான், ಪಾಪಕ್ಕೆ ಅಧಿಪತಿ ಸೈತಾನನು, பாவத்தோட வீடு நரகம். ಪಾಪದ ಮನೆ ನರಕವಾಗಿದೆ. எச்சரிக்கையா இருந்தவனை சரிப்படுத்தி ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿದ್ದು ಸರಿಪಡಿಸಿ. நேரம் ஆகிவிட்டது, ಸಮಯ ಆಗುತ್ತಾ என்னை ಇದೆ, மன்னிச்சிடுங்க. ಕ್ಷಮಿಸಿ ಬಿಡಿರಿ. மன்னிச்ச மனக கட்டி போங்க. ಕ್ಷಮಿಸಿ சத்தியத்தை மட்டும் கரெக்டா உங்களுக்கு சொல்லிடுவேன். ಸತ್ಯವನ್ನು ಹೇಳಿ ಬಿಡುತ್ತಾರೆ. தேவபிள்ளையே, ದೇವರ நீ ಮಕ್ಕಳೇ, உடம்புல ஆவலனாலும் சரி, ಶರೀರದಲ್ಲಿ ಬಲವಿಲ್ಲದಿರು ಸರಿ, எப்படியும் அவர் சத்தியத்தை சொல்லுவேன். ಯಾಕಾದ್ರೂ ಸತ್ಯವನ್ನು ಅಯ್ಯ ಹೇಳುತ್ತಾರೆ. கர்த்தருக்கு வாக்களித்து விட்டேன். ದೇವರಿಗೆ ವಾಗ್ದಾನ ಕೊಟ್ಟರು. என் சரீரத்துல ஒரு ஜீவன் நிற்கிற வரைக்கும், ಶರೀರದಲ್ಲಿ ಜೀವ ஒரு ಇರುವವರೆಗೂ, துளி ரத்தம் இருக்கிற வரைக்கும் ತೊಟ್ಟ ರಕ್ತ ಇರುವವರೆಗೂ உமக்காக ஜீவிப்பேன் ನಿಮಗಾಗಿ ಜೀವಿಸುತ್ತೇನೆ என்று சொல்லிவிட்டேன். ಎಂದು ಹೇಳಿದರಯ್ಯ. அப்பொழுது ಆಗಲೇ நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லிவிட்டேன். ನಾನು ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ. ஆகியால்தான் நான் ಆದ್ದರಿಂದ உட்கார்ந்தாலும் படுத்தாலும் நின்றாலும் சரி, ಕುಳಿತರು ನಿಂತರು ಮಲಗಿದರು ಸರಿ, ஏ பிசாசுக்கு சவால் தான். ಸೈತಾನಿಗೆ ಸವಾಲ್ ಹಾಕಿದ. என்னால முடியவில்லை, ನನ್ನಿಂದ ಆಗಲಿಲ್ಲ, இன்னைக்கு ஆவாது ಇವತ್ತು என்று ಆಗುವುದಿಲ್ಲ சொல்லவில்லை. ಎಂದು ಹೇಳಲೇ ಇಲ್ಲ. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலுமாக என்னை நிற்க வைக்கிறார். ಒಂದೊಂದು ಭಾನುವಾರವು ನಿಲ್ಲಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. ஆகியால என் ஆண்டவர் இயேசுவினை ஸ்தோத்திக்கிறேன். ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇನೆ. நீ நில் என்று கர்த்தர் சொல்கிறார். ನೀವು ನಿಲ್ಲಿ ಎಂದು ದೇವರು கிறிஸ்துக்காக நில்லு. ಕ್ರಿಸ್ತರಿಗಾಗಿ ನಿಲ್ಲಿ. வெகுமதி உனக்கு ஆயத்தமாய் கொண்டிருக்க, ಬಹುಮಾನ ಸಿದ್ಧವಾಗುತ್ತಾ ಇದೆ. உனக்கு நன்மைகளை வைத்துக் கொண்டு வருகிறார். ಉಪಕಾರಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾ நீ ಇದ್ದಾರೆ. உலகத்தாள் அல்ல, ನೀನು ಲೋಕದ ಆಳಲ್ಲ, இருட்டின் ஆள் அல்ல, ಕತ್ತಲಿನವನ ಅಲ್ಲ, வெளிச்சத்தின் பிள்ளை, ಬೆಳಕಿನ ಮಕ್ಕಳ, ஜோதியின் பிள்ளைகள். ಜ್ಯೋತಿಯ ಮಕ್ಕಳ. பயப்பட வேண்டாம், ಭಯಪಡಬೇಡಿ, பாவம் மட்டும் செய்யாதே, ಪಾಪ ಮಾತ್ರ ಮಾಡಬೇಡ, எரிச்சல் அடியாதே, ಉರಿಗೊಳ್ಳಬೇಡ, உன்னுடைய சரீரத்தை சின்னபனமாக்கிக் கொள்ளாதே. ನಿನ್ನ ಶರೀರವನ್ನು ಚಿನ್ನವನ್ನು ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಡ. உன்னுடைய சரீரம் தேவனுடைய ஆலயம், ನಿನ್ನ ಶರೀರ ದೇವರ அதை ಆಲಯವಾಗಿದೆ, வேசித்தனமாக்கி விடாதே. ಅದನ್ನು ವ್ಯಭಿಚಾರ உன்னுடைய சரீரத்தை இல்லாதெல்லாம் போட்டுக்காதே. ನಿನ್ನ ಶರೀರದ ಇಲ್ಲದನ್ನೆಲ್ಲ ಹಾಕಿ எவ்வளவு வரைக்கும் இருக்கிற அவ்வளவு வரைக்கும் போ. ಎಷ್ಟು ವರೆಗೆ ಇದೆ ಅಷ್ಟರಲ್ಲಿ ಹೋಗು. அந்த ஆலயத்துக்குள்ள தேவனை சஞ்சரிப்பார். ಆ ಆಲಯದಲ್ಲಿ ದೇವರು ಸಂಚಾರ ಮಾಡುತ್ತಾರೆ. நான் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவப்பிள்ளை ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇನೆ. 13:30 வாசிக்கும் போது ಅದು 3:30 ಓದುವಾಗ ஒரு பரிசுத்த பந்தி எடுத்துக்கொண்டு இருள போய்விட்டார் என்று சொல்கிறது. அவன் அந்த துணிக்கி வாங்கினவுடனே புறப்பட்டு போனான். அப்பொழுது ராக்காலமா இருந்தது. ராக்காலம். ஐயோ மகனே, உனக்கு என்னடா கேடு வந்துச்சு? ನಿನಗೇನು ತಾನು ಕೇಡು ಬಂದಿದೆ? 3 வருஷம் ஆண்டவரோடு இருந்தியாடா? 3.5 ವರ್ಷ ದೇವರ ಜೊತೆಯಲ್ಲಿ கடைசி கட்டத்துல உனக்கு என்னடா கேடு? ಕೊನೆ ಕಾಲದಲ್ಲಿ ಏನಪ್ಪಾ ಕೇಡು ಬಂದಿತ್ತು? கேடு காலம் வந்துடுதான். கடைசி காலத்துல ಕೊನೆಯಲ್ಲಿ ಕೇಡು ಬರುತ್ತದೆ. இருளின் அந்தகாரத்தின் காலங்கள் வருகிறதா? ഇരുಳಿನ ಅಂಧಕಾರದ ಕಾಲ, கேடு காலம் வந்து விட்டதா அவனுக்கு? ಕೇಡು ಕಾಲ ಅವನಿಗೆ ಬಂದಿತ್ತು. 3 வருஷம் ஆண்டவரோடு நடந்தாயே, 3 ವರ್ಷ ದೇವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ஆண்டவர் மார்பில சாஞ்சாயே, ದೇವರ ಎದೆಯಲ್ಲಿ மடியில ಒರಗಿಕೊಂಡು உட்கார்ந்து கொண்டிருந்தாயே, ತೊಡೆ ಮೇಲೆ அவர் அற்புதங்களை பார்த்தாயே, ಅದ್ಭುತಗಳನ್ನು ನೋಡಿ, மரித்து போன லாசரை எழுப்புகிறத பார்த்தாயே, ಸತ್ತ ಲಾಜರ್ ಹೇಳುವುದನ್ನು கடலை ನೋಡಿದಿ, அதட்டுகிறத பார்த்தாயே. ಸಮುದ್ರ ಗದರಿಸುವುದು ನೋಡಿದೆಯೇ? ஆனா ಆದರೆ பின் வாங்கி போய்விட்டா. ಹಿಂದಕ್ಕೆ ಹೋಗಿಬಿಟ್ಟನು. தேவளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஏன் பின் வாங்கி போய்விட்டா? ಯಾಕೆ ಹಿಂದಕ್ಕೆ ಹೋಗಿಬಿಟ್ಟನು? ஆசை, ಆಸೆಗಳು. அவனுக்குள்ள எரிச்சல் இருந்துச்சு. ಅವನಲ್ಲಿ ಉರಿ ಇತ್ತಂತೆ. வெறும் பண ஆசை மட்டும் இல்ல, ಬರೀ ಹಣದ ಆಸೆ ಮಾತ್ರ, எரிச்சல். ಉರಿಗಳಿತ್ತಂತೆ. ஏ ಯಾಕೆ? மேரி மக்தாள் அந்த தைலத்தை அவர் மேல ஊத்தும் போது ಮೇರಿ ಮಗ್ದಲಳು ಆ ತೈಲವನ್ನು ಅದರ ಮೇಲೆ ಸುರಿಯುವಾಗ அவனுக்கு கோபம் வந்துச்சு. அவனுக்கு கோபம் வந்துச்சு. ಅವನಿಗೆ ಕೋಪ ಬಂತು. இதெல்லாம் ஏழைகளுக்கு கொடுத்த அவளை நல்லா அவர் மேல போய் ஊத்துறிய. ಇದೆಲ್ಲ ಬಡವರಿಗೆ ಕೊಟ್ಟಿದ್ರೆ ಚೆನ್ನಾಗಿತ್ತು, ಅವರ ಮೇಲೆ ಯಾಕೆ ಹೋಯ್ದಿರಿ? எரிச்சல் உடையவனவன், ಉರಿ ಉಳ್ಳವನವನು, ஆசை உடையவன், ಆಸೆ ಉಳ್ಳವನಾಗಿದೆ. இது ரெண்டுமே அவனை பின்வாங்க வச்சு. ಈ ಎರಡು ಅವನ ಹಿಂದಕ್ಕೆ ತಳ್ಳಿ. உன்னை எது பின்வாங்க வைக்கிறது? ನಿನ್ನನ್ನು ಯಾವುದು ಹಿಂದಕ್ಕೆ உங்களை ಕಳಿಸುತ್ತದೆ? எதை பின்வாங்கி வைக்கிறது? ನಿಮ್ಮನ್ನು ಯಾವುದು ಹಿಂದಕ್ಕೆ அத ಕಳಿಸುತ್ತದೆ? நசக்க இயேசுவின் நாமத்தாலே துளிர்விட அதை கீழே போட்டு இயேசு நாமத்தில் மெத்தி என்று கர்த்தர் சொல்கிறார். ಕೆಳಗಡೆ ಹಾಕಿ ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ತುಳಿ. இனி தலை எடுக்க கூடாது, ಅದು ಮತ್ತೆ ತಲೆ அது நிமிர்ந்து பார்க்க கூடாது. போகும்போது கர்த்தரனோடு போக வேண்டும். ದೇವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಬರಬೇಕು. அவரோடு எம்மாவு பட்டணத்துக்கு போகும்போது ಎಮ್ಮಾಹು ಪಟ್ಟಣದಿಂದ ಹೋಗುವಾಗ சீடரோடு பேசிக்கொண்டு போனார். ಶಿಷ್ಯರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಮಾತಾಡಿಕೊಂಡು கொஞ்ச நேரத்தில் பேச
முடியவில்லை. ಸ್ವಲ್ಪ ಸಮಯ அவருடைய கண்கள் குருடாகி விட்டது. ಅವರ ಕಣ್ಣುಗಳು கண்களை திறந்தா ಕಣ್ಣುಗಳು ஓ எம்மாவு பட்டணத்தில் பேசினவர் யார்? ஆண்டவர் அல்லவா? ಎಮ್ಮಾಹು ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಮಾತಾಡಿದ್ರು ದೇವರು ಅಲ್ಲವಾ? உன்னோடு நீ மட்டும் போறதில்லை, ನಿನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ನೀನು ಮಾತ್ರವಲ್ಲ, பிள்ளைகளே ದೇವರ ಮಕ್ಕಳೇ எச்சரிக்கையா இருந்து ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದು பக்தியை சரிப்படுத்தி ನಿನ್ನ ಭಕ್ತಿಯನ್ನು ಸರಿಪಡಿಸಿ ஒவ்வொரு வாரமும் நான் அல்ல பேசுறது, ಒಂದೊಂದು ವಾರವೂ ಅಯ್ಯಲ್ಲ ஒரு ಮಾತಾಡುವುದು. இழிச்சவாய என்னால என்ன பேச முடியும்? ಅಯ್ಯಿಂದ ಏನು ಮಾತಾಡಲು ಸಾಧ್ಯ? பேசுகிறவர் அவர். ಮಾತಾಡುವವರು ಅವರು. ஏன் பேசுகிறார்? ಯಾಕೆ ಮಾತಾಡುತ್ತಾರೆ? அவனை மாற்ற வேண்டும், ನಿಮ್ಮನ್ನು ಮಾರ್ಪಡಿಸಿ அவரோடு மனவாட்டியா இருக்க ಅವರ வேண்டும், ಜೊತೆ ಮೊದಲಿಗೆ திருச்சபையா இருக்க வேண்டும், ಸತ್ಯ ಸಭೆಯಾಗಿರಬೇಕು, கிரீடம் தரித்து கொள்ள வேண்டும், ಕಿರೀಟ ಧರಿಸಿ அவருக்காக நீ உபயோகப்பட வேண்டும், ಅವರಿಗಾಗಿ ಉಪಯೋಗ ಆಗಬೇಕು, பாடுகளை அனுபவிக்க வேண்டும், ಕಷ್ಟಗಳನ್ನು நிந்தனை அனுபவிக்க வேண்டும். ನಿಂದನೆ ಅನುಭವಿಸಬೇಕು. ஏய் பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ உன்னை சுமந்து கொண்டு நடப்பார். ನಿಮ್ಮನ್ನು ಒತ್ತುಕೊಂಡು அவர் ನಡೆಯುತ್ತಾರೆ. யாரா மாறுகிறாரா? ಅವರು ಯಾರಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತಾರೆ? அழகா மாறுகிறாரா? ಅದ್ದಾಗೆ ಮಾರ್ಪಡುತ್ತಾರೆ. ஏன் மாறுகிறார்? ಯಾಕೆ உன்னை ಮಾರ್ಪಡುತ್ತಾರೆ? சுமந்து கொண்டு வருகிறார். ನಿನ್ನನ್ನು ಒತ್ತುಕೊಂಡು ಬರುತ್ತಾರೆ. தேவளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ மிகவும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. மிகவும் அவர் எல்லா நேரத்திலும் ಅವರನ್ನು ಎಲ್ಲ ಸಮಯ சுமந்து கொள்கிற தேவனா இருக்கிறார். ಒತ್ತುಕೊಳ್ಳುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. பாதபடியில் விழுந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். ಅವರ ಪಾದಗಳನ್ನು ಹಿಡಿದು ಪ್ರಾರ್ಥಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. இருளாகி விட்டதா? ಕತ್ತಲಾಗಿ ಬಿಟ್ಟಿತು. 30 வெள்ளி காசு 30 ಬೆಳ್ಳಿ ನಾಣ್ಯ போட்டு விட்டா? ಅವರು ಹಾಕಿ ಬಿಟ್ಟನು. இயேசு வேண்டாம், எனக்கு 30 வெள்ளி காசு வேண்டும். ಯೇಸು ಬೇಡ, 30 ನಾಣ್ಯಗಳು ಬೇಕು. நடந்தது என்ன வாழ்க்கையில? ನಡೆದದ್ದು ಏನು ಬಾಳಿನಲ್ಲಿ? மத்தேயு 27:5 ಮತ್ತಾಯ 27:5 தூக்கு போட்டு செத்தா. ಅವನು ನೇಣು ಹಾಕಿಕೊಂಡು ಸತ್ತನು. பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தீர்க்கதரிசனம் ஒருபோதும் பொய்யல்ல. ಪ್ರವಾದನೆ ಒಂದು ಕಾಲಕ್ಕೆ ಸುಳ್ಳಾಗುವುದು. வயிறு வடிஞ்சு செத்தாராம். ಅವನು ಹೊಟ್ಟೆ ಒಡೆದು ಸತ್ತನು. தூக்கு போட்டு மரத்துல கீழும் போது ಮರದಲ್ಲಿ ನೇತಾಡುವಾಗ ಅವನು எல்லாம் மலைகள் சந்தில விழுந்து விட்டானா. ಎಲ್ಲೋ ಬೆಟ್ಟಗಳ ಸಂದಿನಲ್ಲಿ ಬಿದ್ದ. வயிறுல அந்த மலையின் சந்தை குத்தி கிழிச்சி கொடலெல்லாம் வெளியே வந்துடுச்சு. ಆ ಬೆಟ್ಟದ ಚೂಪು ಹೊಟ್ಟೆಗೆ ತಿವಿದು ಕರುಳುಗಳೆಲ್ಲ ಆಚೆ ಬಂದಿತ್ತಂತೆ. தடமாடி அந்த ஆத்மா நின்றுச்சான். ತಡಬಡಿಸಿ ಆತ್ಮ ನಿಂತುಕೊಂಡಿತ್ತಂತೆ. சிரித்தானா சிரித்தானா அப்படி சிரித்தானா பிசாசு. ಸೈತಾನು ನಗುದು ನಗುದು ನಗುತ್ತಿದ್ದಾನೆ. ஆண்டவர்கிட்ட ஒருவனை நான் இழுத்து விட்டேனே, ದೇವರಿಂದ ಇರುವ ಒಬ್ಬನನ್ನು ಎಳೆದು ಬಿಟ್ಟೇನೆ. 3 வருஷமா திட்டம் வைத்திருந்தானடா உன் மேலே. ಎಷ್ಟು ವರ್ಷದ ನಿನ್ನ ಮೇಲೆ ಪ್ಲಾನ್ ಮಾಡಿ பின்னாலே நடந்து வந்தನು உனக்கு தெரியவில்லையா? ನಿನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ನಡೆದು ಬಂದ அட மூடனே, ಅಯ್ಯೋ ಮೂರ್ಖನೇ, குருடனே, குருடனே, பின்னாலே நடந்து வந்து உன்னோடு கிரியை செய்ய ஆரம்பித்தேனே தெரியவில்லையா? ನಿಂದೆಯೇ ನಡೆದು ಬಂದು ಕ್ರಿಯೆ ಮಾಡಿದ್ದೇನೆ ತಿಳಿಯಲಿಲ್ಲವಾ ಯುದಾಸ್? உன்னை தூக்கு மேடையில் போட்டது நான் தான். ನಿನ್ನ ನೇಣು ಹಾಕಿಸಿದ್ದು ನಾನೇ. நான் என்ன செய்வேன்? ನಾನೇನು ಮಾಡಲಿ? நீ ஒன்றும் செய்யாதே, ನೀನೇನು ಮಾಡಲಿ? நான் செய்வேன். உன்னை ನಾನು ಮಾಡುತ್ತೇನೆ. என் தேசத்துக்கு உன்னை எடுத்துக்கொண்டு போவேன். ನನ್ನ ದೇಶಕ್ಕೆ ಕೊಂಡೊಯ್ಯುತ್ತಾನೆ. எங்கே உன் தேசம்? ಎಲ್ಲಿ ನಿನ್ನ ದೇಶ? நரகம். ನರಕ. தேவப்பிள்ளை ದೇವರ ಮಕ್ಕಳು ஊச்சிலிட்டு கொண்டு இருக்கிறான். ಕಿರಿಚಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. முடிச்சிட்டா? ಮುಗಿಸಿ. இனி சில சத்தியம் இருளை பத்தி பேசுறேன். ಕತ್ತಲ ವಿಷಯದಲ್ಲಿ ಇನ್ನೂ டைம் ಸತ್ಯ ஆயிப்போச்சு. ಸಮಯ ಆಗುತ್ತಾ ஒரு ಇದೆ. நாள் இருள் வரப்போகிறது. ಒಂದು ದಿವಸ ಕತ್ತಲು அது ಬರುತ್ತದೆ. என்ன இருள்? ಅದೇನು ಕತ್ತಲು? மரணம். ಮರಣದ ಕತ್ತಲು. 23:6 23 ಸಂಗೀತ ಪುಸ್ತகம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏய் பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஒரு இருள் வருகிறதா? ಒಂದು ಕತ್ತಲು ಬರುತ್ತದೆ. எச்சரிக்கையாரு. ಎಚ್ಚರಿಕೆ. இப்பொழுது ஓடலாம், ಈಗ ಓಡಿ ಬಿಡುತ್ತದೆ. ரகசியமான பாவத்தை செய்யலாம், ರಹಸ್ಯ ಪಾಪ ಮಾಡಬಹುದು. மரணம் வரும் ஒரு நாள். ಒಂದು ದಿವಸ ಮರಣ நீ ಬರುತ್ತದೆ. செய்த அத்தனை சூழ நிக்குமா? ನೀನು ಮಾಡಿದೆಲ್ಲವೂ ಸುತ್ತ ನಿಲ್ಲುತ್ತದೆ. கூச்சலிடுவாயா? ಕಿರಿಚಾಡುತ್ತೀಯಂತೆ. ஒரு ஊழியக்கார் ಒಂದು ಸೇವಕ 3 மாதம் கூச்சலிட்டார். 3 ತಿಂಗಳು ಕಿರಿಚಾಡಿದರು. என்னை கூப்பிட்டார்கள். ಅಯ್ಯನನ್ನು ಕರೆದರು. அவரை கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. ಅವರನ್ನು ಆ ದೇವರ ಹತ್ತಿರ ಒಪ್ಪಿಸಿಕೊಡಿರಿ. அவரோட பெரிய ஊழியக்கார அல்லவா? ಅವರು ಉನ್ನತವಾದ ಸೇವಕರು. சின்ன பையன், ನಾನಿಂದ ಚಿಕ್ಕ ಹುಡುಗನಲ್ಲ. உங்களை தான் விரும்புறா. ಅಯ್ಯ, ನಿಮ್ಮನ್ನೇ ಆಸೆ ಪಡುತ್ತಾರೆ. உங்களுக்குள்ள ஒரு பரிசுத்தத்தை இருக்கு. ನಿಮ್ಮಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧತೆ ಇದೆ. அழைப்பு இருக்கிறதா? ಅಳೆ ಕರಿವಿಕೆ ಇದೆ. தலை மேல கை வைக்க ஒரு ஆத்மாவை கர்த்தர்களை கொடுத்துருங்க. ரொம்ப வேதனைப்படுறாரையா 3 மாசத்துல இருந்து. ತಲೆ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಟು ಆತ್ಮನು ದೇವರ ಕೈಯಲ್ಲಿ ಕೊಡಿರಪ್ಪ. ಕಷ್ಟಪಡುತ್ತಿದ್ದಾರೆ 3 ತಿಂಗಳಿಂದ. போங்க, நான் வர மாட்டேன், ನಾನು ಬರುವುದಿಲ್ಲ, நான் ஜெபிக்கிறேன், ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ. மணங்கால் படியிட்டேன். ಮೊಣಕಾಲು ಹಾಕಿದರಯ್ಯ. அந்த தாசனுடைய காலை பிடிக்க எனக்கு தகுதி இல்லை சுவாமி. ಆ ದಾಸನ ಕಾಲ ಹಿಡಿಯಲು ಯೋಗ್ಯತೆ ಇಲ್ಲಪ್ಪ. ஆனால் நான் ஜெபிக்கிறேனப்பா. ಆದರೂ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನಪ್ಪ. நம்ம ಅಳಿக்கப்பட்டிருந்தா ನಾನು ಕರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದರೆ இந்த வினாடி எடுத்துக்கோ. ಈ ಕ್ಷಣದಲ್ಲಿ ಎತ್ತಿಕೊಳ್ಳಿರಿ ಅಪ್ಪ. சொல்லு மறுநாள் வந்துடுச்சு. ಅಂದು ಹೇಳಿ ನೆಕ್ಸ್ಟ್ ಡೇ ಸುದ್ದಿ ಬಂದಿತ್ತು. அவர் மரித்து போனா. ಅವರು ತೀರಿಕೊಂಡರು ಎಂಬುದಾಗಿ. அன்பு தேவடி, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அதான் இருள் வரப்போகிறதா? ಅದೇ ಕತ್ತಲು ಬರುತ್ತದೆ. மரணத்துல உன்னோட செய்த பாவங்கள் எல்லாம் முன்ன வந்து நிக்கும். ಮರಣದಲ್ಲಿ ಮಾಡಿದ ಪಾಪಗಳು, சிரிக்குமான பாவம் எல்லாம், ಆ ಪಾಪಗಳೆಲ್ಲ ನಗುತ್ತವಂತೆ. அந்த பாவங்க என்ன செய்யுமா? பிசாசுகளா மாறி ಆ ಪಾಪಗಳು நான் எடுத்துட்டு போறேன், நீ எடுத்துட்டு போற, நீ எடுத்துட்டு போறேன்னு போட்டி போடுமா? ನೀನು ನಾನು ಎಂಬುದಾಗಿ ಹೋರಾಟ ಮಾಡುತ್ತವಂತೆ ಎತ್ತಿಕೊಳ್ಳುವುದು. இந்தியாவில் எந்த
எந்த சபையிலும் இந்த சத்தியம் பேச மாட்டார்கள். ಭಾರತದಲ್ಲಿ ಯಾವ ಸಭೆಯಲ್ಲಿ எந்த சத்தியம் இந்த மாதிரி பேச மாட்டார்கள். ಯಾವ ಸಭೆಯಲ್ಲಿ ಈ ರೀತಿ கர்த்தர் வெளிப்பாடு இருக்கிற சபை மட்டும் தான் பேச முடியும். ದೇವರ ಪ್ರಕಟಣೆ ಇರುವ ಸಭೆಯಲ್ಲಿ ಮಾತ್ರ ಈ ಸತ್ಯಗಳು. நீ செஞ்ச ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு பிசாசுகள் தயாரா இருக்குமா? ನೀವು ಮಾಡುವ ಒಂದೊಂದು ಪಾಪಕ್ಕೂ ಒಂದೊಂದು ಸೈತಾನ நான் ರೂಪವಾಗುತ್ತದೆ. எடுத்துட்டு போறேன், நீ எடுத்துட்டு போற, நீ எடுத்துட்டு போ, நான் எடுத்துட்டு போறேன் சண்டை போடுமா? ನೀನು ನಾನು ಎತ್ತಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ ಎಂದು ಜಗಳ ಮಾಡುತ್ತವಂತೆ. உலகம் முழுவதும் நீ ஆதாயப்படுத்தி ಲೋಕ ಪೂರ್ತಿ ನೀನು உன் ஆத்மா சாத்தான் கையில போகணும். எவ்வளவு பெரிய நஷ்டமான வரும். ನಿನ್ನ ಆತ್ಮ ಸೈತಾನ್ ಕೈಲಿ ಹೋದ್ರೆ ಎಷ್ಟು ನಷ್ಟವಾಗುತ್ತದೆ ನಿಮಗೆ. ಮನಸ್ಸಾಂತರ ಪಡು. ஒவ்வொரு வாரமும் ಒಂದೊಂದು நிச்சய முடியாத என்ன உட்கார வைத்து உனக்காக பேசுறார். ದೇವರು ಕುಳ್ಳಿರಿಸಿಕೊಂಡು ಮಾತಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. பேசுறார். ಯಾಕೆ ಮಾತಾಡುತ್ತಿದ್ದಾರೆ? நேசிக்கிறார் அவர். ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. சாத்தான் கையில விடக்கூடாது. ಸೈತಾನ್ ಕೈಯಲ್ಲಿ ಬಿಡಬಾರದು. தூக்கிக்கொள்ள வேண்டும். ಯಾಕಾದ್ರೂ ತಪ್ಪಿಸಬೇಕು. தேவனுடைய செய்தி அலட்சியம் செய்து விடாது. ದೇವರ ಸಂದೇಶವನ್ನು ಅಲಕ್ಷ್ಯ ಮಾಡಬೇಡ. நாம் யாரை எழுந்து நிற்போம். ಅವರಿಗೆ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ.